அனைவருக்கும் வணக்கம். இந்த தலைப்பு குறித்து அவர் தொடர் நதீம் சொன்னது போல் இது 3வது கூட்டம். தேர்தலின் போது இதை பேசியிருக்கிறோம். கடந்த ஏப்ரலில் டீலிமிட்டேஷன் பில் நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு கிடைக்காமல் முறியடிக்கப்பட்ட அதை தொடர்ந்து அது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. அதை தொடர்ந்து அது தொடர்பான விவாதம் தொடர்ந்து இருக்க வேண்டும். அதை நோக்கி போயிருக்கணும் நாம். ஆனால் அப்படி போக முடியாமல் போனதுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு முக்கியமான காரணமாக அமைந்துவிட்டது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மாநில அரசியலில் இங்கே உள்ள விவாதம் தான் இந்த பிரச்சனைகள் தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர, டீலிமிட்டேஷன் என்ற பிரச்சனை எப்படி இருந்தாலும் ஏப்ரல் செஷனில் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் அது தலைக்கு மேலே தொங்குகின்ற கத்தி, அது வந்தே தீரும் திரும்ப என்பது எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அது பற்றிய தீர்க்கமான விவாதமும் முடிவும் வந்திருக்க வேண்டும். அதாவது அனைத்திந்திய அளவில் பாரதிய ஜனதா அல்லாத மற்ற கட்சிகளை இதற்கு எதிராக திரட்டுவது, ஒரு பொது கருத்தை திரட்டுவது, என்ன செய்ய முடியும் என்பது குறித்து ஒரு விவாதத்தை தொடர்ந்து நடத்துவது என்பதெல்லாம் நடந்திருக்க வேண்டும். தமிழ்நாடு நடத்தி இருக்கும். ஒருவேளை தேர்தல் முடிவு இப்படி வராமல் இருந்திருந்தால் என்பது என்னுடைய கருத்து. அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அந்த முடிவுகள் கம்ப்ளீட்டாக நம்ம வேறு பக்கத்துக்கு திருப்பி விட்டது. இப்போது 13ஆம் தேதி அன்னைக்கு இந்த மழைக்கால கூட்டத்தொடர் முடியுது. FCRA பில் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். அதையும் எல்லா எதிர்க்கட்சிகளும் எதிர்க்கிறார்கள். வித்ட்ரா பண்ணணும்லாம் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. இந்த டீலிமிட்டேஷன் வருமா வராதா என்பது ஒரு புதிராகவே இருக்குது. இப்போ நேற்றைக்கு கூட இதுக்கு முன்னால் கிரண் ரிஜிஜு ராகுல் காந்தியை கூப்பிட்டு இந்த பில்லு பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டபோது, இதுக்கு நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், என்ன பில்லு கொண்டு வர போகிறீங்க என்பதை முன்வைக்க வேண்டும், அப்போ தான் பேச முடியும்னு ராகுல் காந்தி சொன்னதாகவும், அதற்கு ஆளும் தரப்பிலிருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை என்பது தான் கடைசியாக வந்த செய்தி. இப்போ நேற்றைக்கு இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் என்ன செய்தின்னா, இவங்க சரத்பவாருடைய மகள் அவங்க இந்த மோடியை பார்க்க போகிறாங்க, வேறு ஏதோ மகாராஷ்டிரா பிரச்சனைக்காக. அப்போது மோடிக்கிட்ட சொல்லுங்கள் இதுதான் இந்தியா கூட்டணியின் நிலை என்று அப்படின்னு இவங்க தகவல் சொல்லிவிட்டதாக செய்தி வந்திருக்கு சுப்ரியா சுலேகிட்ட. இதுதான் இதுவரைக்கும் உள்ள நிலைமை. இந்த 2 நாளில் இது வரலாம். பொதுவாக ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் குறித்த ஒரு பில் என்றால் போதுமான அவகாசம் கொடுக்கப்பட்டு விவாதிக்கப்படணும். கட்டாயமாக பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டு கருத்து வாங்கி அதுக்கப்புறம் தான் அது நிறைவேற்றுவதை நோக்கி வர வேண்டும். ஆனால் மோடி அரசு அதை எப்பொழுதுமே செய்வதில்லை அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் திடீர்னு அதை கொண்டு வந்தாக்க அதில் வியப்படைவதற்கும் இல்லை. சரி, இப்போ இந்த பிரச்சனை இங்கே விவாதத்துக்கு வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், 2 நாள் முன்னால் தமிழ்நாடு முதல்வர் அவர் ஒரு தமிழ்நாடு எம்பிக்களுடைய கூட்டம் என்றொன்றை அழைத்திருக்கிறார். அது ஒரு விசித்திரமானது. அப்படி ஒரு நடைமுறை எப்பவும் இருந்ததில்லை. அது இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, சீஃப் செக்ரட்டரி அதுக்கான அழைப்புதழை அனுப்பினார்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த முறையில் வரும்னு தெரியல. நியாயமாக அனைத்து கட்சி கூட்டம் தான் நடத்தணும். அனைத்து எம்பிக்களையும் கூட்டுவதற்கு இவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இவங்களுக்கு. அந்த அடிப்படையில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மெஜாரிட்டி யாரும் பங்கேற்கலை. அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் மட்டும் பங்கேற்று அதில் திரும்ப அவங்க முதலில் செய்து கொண்டு வர பிரச்சாரம், திமுக இந்த பில்லை ஆதரிக்க போகிறது, அதை இங்கே அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் என்பது தான் அவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கிறது. அந்த நோக்கத்தில் தான், அந்த கோணத்தில் தான் அந்த கூட்டம் நடத்தப்பட்டு நோ டீலிமிட்டேஷன் என்றெல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். இப்போ ஒரு கேள்வி என்ன என்றால், ஒருவேளை இந்த பில் வருவது தான் யதார்த்தம் என்று சொன்னால், ஒரு பொது அறிவுக்கு உட்பட்டு யோசித்து பார்த்தாக்கா இந்த கூட்டம் எங்கே நடந்திருக்கணும்னா இந்தியா கூட்டணி நடத்திருக்கணும். டெல்லியில் இந்தியா கூட்டணி எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு இது பில்லு வரப்போது நம்ம பார்லிமெண்ட்டில் விவாதிக்கணும், அதுக்கு முன்னால் ஒரு ஒத்த கருத்துக்கு வர வேண்டும் என்று இந்தியா கூட்டணி கூட்டத்தை கூட்டி பேசி இருக்க வேண்டும். ஆனால் அது நடக்கலை. அல்லது தமிழ்நாட்டில் இப்போது முதல்வர் விஜய் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கு முயற்சி செய்தது போல்
பீகாரில் ஆர்ஜேடியோ, பெங்காலில் மமதாவையோ அல்லது மகாராஷ்டிராவில் சேனா என்சிபியையோ கூட்டி பேசுவதற்கு இவர்கள் ஏதாவது முயற்சி பண்ணாங்களா என்றால் அப்படி எதுவும் நடக்கலை. அப்போ இதிலேருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன அப்படின்னாக்கா, இது ஒரு தரம் தாழ்ந்த ஒரு அரசியல் உள்நோக்கம், சும்மா இந்த பெட்டி பாலிட்டிக்ஸ் இது. அந்த நோக்கத்துக்கு தான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறதே தவிர சீரியஸான நோக்கம், ஒருவேளை இவர்கள் சொல்வது போல் திமுக அந்த பக்கம் போயிடும் அப்படின்னா அதை கன்வின்ஸ் பண்ணி ஒன்றா முடிவு எடுக்கணும், அதை நோக்கி கொண்டு செலுத்த வேண்டும் என்ற ஆக்கப்பூர்வமான நோக்கம் எதுவும் இவர்களுக்கு இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா சென்ற முறை டீலிமிட்டேஷன் தேர்தலுக்கு இடையில் வந்தது உங்களுக்கு தெரியும். அப்போ அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அந்த பில்லை தீ வைத்து கொளுத்தினார். இந்த பிரச்சனையெல்லாம் நடந்து அந்த பில் முறியடிக்கப்பட்ட பிறகு மறுநாள் இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுடைய அருண்ராஜ் ஒரு வீடியோ பேசி போடுறாரு. இந்த டீலிமிட்டேஷன் என்பது பிஜேபியும் திமுகவும் இணைந்து நடத்தும் நாடகம். இந்த பில்லு தோத்துருன்றது பிஜேபிக்கு தெரியும். வேணும்னே திமுகவை தோல்வியிலிருந்து காப்பாற்றுவதற்காக, பிரச்சனையை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த டீலிமிட்டேஷன் பில் என்ற ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறார்கள். இப்படியே அவர் பேசியிருக்கிறார். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இவ்வளவு தான் அதில் அவங்களுடைய சீரியஸ்னஸ். இந்த ஒரு இவ்வளவு பாரதூரமான பிரச்சனையை இவ்வளவு கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு நபர், அது ஒரு கட்சின்னு சொல்ல முடியுமான்னு தெரியல எனக்கு, அப்படி பேசியிருக்கிறார் அவர். இந்த பிரச்சனை விவாதிக்கப்பட்ட போது அப்போ விஜய் இதை பற்றி எந்த கருத்தும் சொல்லலை. இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன போடுறாங்கன்னா, அவர் ஏதோ விசில் கோலம் போட்டுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அவருடைய ஈடுபாட்டின் லட்சணம். ஆனால் இப்போ எதுக்காக பேசினார்கள் என்றால், திமுகவை காணர் பண்ணுறதுன்றது மட்டும் இல்லை, காவிரி பிரச்சனையிலிருந்து மேகதாது பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவது அவர்களுக்கு அவசியமான நோக்கமாக இருந்திருக்குது. இப்போது இவர் அருண்ராஜ் தான் இப்படி பேசினார்ன்றது இல்லை, நிர்மல்குமார் இந்த பிரச்சனை திமுகவுக்கும் டிகே சிவகுமாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்ட்டார் அவர். அதனால் அது திருப்பரங்குன்றத்தில் அவர் என்ன பேசினார் உங்களுக்கு தெரியும். இது பிஜேபியும் திமுகவும் நடத்தும் நாடகம். நிர்மல்குமார் எப்படின்னாக்கா, எஸ்பி பாலசுப்ரமணியம் வாயை திறந்தால் கமகம் அப்படியே வரும் அவர். அந்த மாதிரி ஒரு வாயை திறந்தால் பொய் அவ்வளோ ஈஸியாக வரும். ஏற்கனவே அத்ராஸில் அப்படி தான் சொன்னார். இங்கே இதை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறார். இது அவருக்கு இபியில் பியூஸ் கட்டையை பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னாரு. இது அந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்த, அது ஏன்னா அந்த சங்கி இதில் பயிற்றுவிக்கப்பட்டவர். அப்போது இந்த விஷயங்களை திசை திருப்புவது என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். இதில் கூட இருக்கக்கூடிய காங்கிரஸ் இதுக்கு பக்கவாத்தியம் வாசிக்குது. என்னன்னு கேட்டால், தமிழ் மாநிலத்தின் உரிமையை எப்படியாவது நாங்கள் காப்பாற்றியே தீர்வோம் என்று அதற்காக அவர்கள் போராடுவதாக தங்களை முன்னிறுத்தி கொள்கிறார்கள். அப்படி சொல்வதற்கு காங்கிரஸுக்கு ஏதாவது ஒரு அருகதை இருக்கிறதான்றது முக்கியமான கேள்வி. காவிரி மேகதாது பிரச்சனை, காவிரியினுடைய ட்ரிபியூனல் ஆணையை அமல்படுத்தவில்லை கர்நாடகம், இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அப்போ ட்ரிபியூனல் ஆணையை அமல்படுத்துங்கள் என்று ஒரு தேசிய கட்சி கர்நாடகாவில் ஆட்சி செய்து அவங்கள்ட்ட கோரிக்கை வைப்பதற்கு நேர டிகே சிவகுமாரை போய் பார்த்து இதை சொல்வதற்கு கூட தயாராக இல்லாத காங்கிரஸ் எம்பிக்கள் தமிழ்நாட்டின் நலனுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று பேசுவது கேலிக்கூத்து. காவிரி அப்படின்றது என்ன, ஒரு மாநிலத்தினுடைய உரிமை. ஒருவேளை இது ரெண்டு நாடுகளாக இருந்தால், இது நேற்று நேர்காணலையும் சொல்லியிருக்கிறேன், நம்ம கடைசியாக நடைபெற்ற இந்த காஷ்மீரில் பகல்காம் தாக்குதலை ஒட்டி இந்திய அரசு சிந்து நதி ஒப்பந்தம் அதை நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம், பிளாக் பண்ணுவோம், இதெல்லாம் ஒரு சவடாலாக பேசினாங்க. பேசின உடனே பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வந்த பதில் என்ன, பாகிஸ்தான் இதை செய்வது லோயர் ரைப்பாரியன் ஸ்டேட்டினுடைய உரிமையை பறிப்பது, அதனால் அதை தடுப்பதற்கோ அணை கட்டுவதற்கோ ஏதாவது முயற்சி எடுத்தால் அது ஐநா விதிகளின்படி இட் வில் பி கன்சிடர்ட் as an act of war, அது ஒரு போர் நடவடிக்கையாக கருதி தகுந்த பதிலடி கொடுப்போம் என்றே பாகிஸ்தான் அறிக்கை விட்டது. ஒருவேளை கர்நாடகாவும் தமிழ்நாடும் வேறு வேறு நாடாக இருந்தால் இது ஒரு போருக்குரிய பிரச்சனை, ஏற்கனவே போரும் நடந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு மாநிலத்தின் உரிமையை, 20 மாவட்டங்களுடைய குடிநீர் ஆதாரம் பற்றிய பிரச்சனையை, அல்லது டெல்டா விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை, உயிர் ஆதார பிரச்சனை, அதை பற்றி பேசாமல் நான் வாக்குரிமையை பற்றி பேசுகிறேன், மாநில உரிமையை பாதுகாக்க பேசுகிறேன்
என்பது அர்த்தமற்றது, ஒரு பச்சையான நாடகம். அப்போ இதுதான் இவங்க நடத்தியிருக்கிறாங்க. இதை ஒட்டி அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்துகள் இருக்கு இல்லையா, அதுலேயாவது கொஞ்சம் நேர்மை இருக்கணும். இந்த கருத்துக்கள் எதையும் இவர்கள் சொந்தமாக சொல்லலை. எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்த குரியன் ஜோசப் கமிட்டி அறிக்கையிலிருந்து சுட்டது எல்லாமே. அதை புதுசாக இவங்க ஏதோ கண்டுபிடிச்சு இவர்கள் சொல்வது போல் அது வேணும் இது வேணும் என்ற கருத்தை எல்லாம் இவர்கள் பேசியிருக்கிறார்கள். 2025 ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர யாரும் இதை பேசவில்லை என்ற கேள்வியை நியாயமான முறையில் அவர்கள் எழுப்பியிருக்க வேண்டும். இன்றைக்கி திமுகவை பற்றி என்ன விமர்சனமும் சொல்லட்டும். ஏன் மற்ற கட்சிகள், ஒரு காங்கிரஸ் தேசிய கட்சி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் ஏன் இந்த பிரச்சனையை எழுப்பவில்லை? அவங்க தான் இப்போ டீலிமிட்டேஷன் வருதுன்னாக்கா அக்கறையோடு, அதுவும் தென் மாநிலத்தில் 3 மாநிலங்களில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள், அவங்க அல்லவா அதை முதல்ல எழுப்பி அதற்கான தீர்வை கண்டிருக்க வேண்டும். அப்படி ஒரு அக்கறை காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. ஈவன் இடதுசாரி கட்சிகளும் அதை அப்படி எழுப்பலை. இங்கே தான் தென் மாநில முதல்வர்கள் மாநாடு நடத்தி அதுக்கான இந்த குழு அறிக்கை வெளியிடப்பட்டு இதெல்லாம் நடந்தது தமிழ்நாட்டிலிருந்து தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இப்போ ஏதோ ஒரு அறிக்கையை ஒன்று தயார் பண்ணி அவர் விஜய் கோலம் போட்டார், இப்போ இங்கே கையெழுத்து போடுங்கன்னா கையெழுத்து போட்டிருக்கிறார். கையெழுத்து போட்டு அதை ஒரு அறிக்கையாக விட்டுருக்கிறாங்களே தவிர அதற்கு மேல் இதில் எந்த மதிப்பும் இல்லை. அதனால் இதை தாவேகா எழுப்பிய பிரச்சனை என்பதை விடுத்து இந்த இஷ்யூ என்ன என்பதற்குள்ளே நம்ம போய் அதை பேசுவோம். அந்த லாவணி கச்சேரி வேண்டாம். இப்போது இந்த கூட்டத்துக்கு ஃபாசிசம் அன்லிமிட்டெட் அப்படின்னு தலைப்பு வச்சுருக்கிறோம். டீலிமிட்டேஷன் அண்ட் ஃபாசிசம் அன்லிமிட்டெட் என்று. ஃபாசிசம் என்பது ஒரு சித்தாந்தம் மட்டுமல்ல, அது வெறுமனே ஜனநாயகத்துக்கு எதிராக ஒரு சர்வாதிகாரன்றது மட்டுமல்ல. அந்த ஃபாசிசத்தை அமல்படுத்துவதற்கு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்டேட் தேவை. அரசு அமைப்பு நிர்வாகம் அப்படின்றது அதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிர்வாக அமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி தான் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்றோ அல்லது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி, ஒற்றை ஆட்சி என்றோ ஒரு சூழலை உருவாக்குவதற்கான ஒரு கொல்லைப்புற வழி இது அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம இதுவரைக்கும் பிஜேபி ஆட்சி செய்து சுமார் 35 விழுக்காடுக்கு மேல் அதற்கான வாக்காளர் அடித்தளம் என்பது அதுக்கு மேலே விரிவடையலை பெரும்பாலும். அதுவும் கூட இப்போது காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம், அதில் இந்த தலைமுறை ஜென்சி தலைமுறை மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் மத்தியிலே கடந்த 10-12 ஆண்டு கால மோடி ஆட்சியின் மீது உள்ள அதிருப்தி என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சூழலில், இது மாதிரியான ஒரு சூழலில் தான் அதிகாரத்தில் தொடர்ந்து இருப்பதற்கான வழி என்ன என்பதற்கு டீலிமிட்டேஷனை ஒரு சாக்காக இது பயன்படுத்துது. நமக்கு இந்தியாவுடைய ப்ளூராலிட்டி, பன்முகத்தன்மை என்பது நமக்கு ஒரு பலமும் பலவீனமாகவும் இருக்குது. பலவீனம்னு எப்படி சொல்கிறேன்னாக்கா, காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய இந்த போராட்டம் நடைபெற்றது நம்ம பார்த்தோம். அது தென் மாநிலங்களில் மற்ற பிற மாநிலங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை, முக்கியமாக சவுத் இந்தியாவில். அது எமர்ஜென்சி காலத்துலேயும் அப்படி தான். இது நம்முடைய வீக்னஸ்ன்னு எடுத்துக்கலாம். பலம்னு எதை சொல்லலாம்னாக்கா, இந்து ஒற்றுமை பற்றி பிஜேபி எவ்வளோ முயற்சி பண்ணி பேசினாலும் கூட பல்வேறு மொழிகள், இனங்கள், மதங்கள், அப்படி சாதி இப்படி பிரிந்திருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இந்து என்ற கான்சியஸ்னஸை உருவாக்குவது அவர்களுக்கு சாத்தியமாக இல்லை. அது நம்ம ஒரு ஸ்ட்ரென்த் என்று எடுத்துக்கொள்ளலாம். மிக முக்கியமாக அதை இப்படி சொன்னால், பல தேசிய இனங்களாக இருக்கின்ற காரணத்தினால் இந்து ஓர்மை என்ற ஒரு ஒன்றை அவர்களால் உருவாக்க முடியவில்லை. அப்போது இது பாசிச எதிர்ப்பு போராட்டத்தில் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த். ஃபெடரலிசம் என்பது, ஃபெடரலிசத்தை உயர்த்துவது, மாநில உரிமையை உயர்த்துவது என்பது ஒற்றை ஆட்சிக்கு, பாசிசத்துக்கு எதிராக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வலிமை என்ற முறையில் பார்க்கணும். இதுக்கு ஒரு பேரல் இருக்குது. ஹிட்லர் கூட 1933 ஜெர்மனியில் முதல்ல மாநிலங்களின் உரிமையை, அங்கே லேண்டர் என்று அழைக்கக்கூடியது, அந்த லேண்டருடைய உரிமையை பறித்து ரீச்சுக்குள்ளே எல்லா அதிகாரத்தையும் குவிப்பது, இதை கோஆர்டினேஷன் அவர் சொன்னார். முதல்ல அப்படி அதிகாரத்தை குவித்த பிறகுதான் பாசிசத்தை முழு நிறைவாக அவர்களால் நிலைநாட்ட முடிந்தது ஜெர்மனியில் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும்.
இப்போது இந்த ஃபெடரலிசம் பற்றி, ஃபெடரலிசத்துக்கும் டீலிமிட்டேஷனுக்கும் என்ன உறவு என்பதை பற்றி இப்போ ரீசெண்டாக ஃப்ரண்ட் லைனில் அசோக் வர்தன் செட்டி ஐஏஎஸ் ரிட்டையர்ட், அவர் வந்து இந்த குரியன் ஜோசப் கமிட்டியினுடைய ஒரு உறுப்பினர், அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் இதை பற்றி. அதில் முதல்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியா பல சமஸ்தானங்கள், பிரிட்டிஷ் இந்தியா இப்படியெல்லாம் இருந்து அதை வந்து ஒரு நாடாக கட்டியமைக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் தான் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் வருது. ஒருவேளை மொழிவாரி மாநிலங்கள் என்பவை மொழிவாரியாக அப்படி அந்த பிரிவினை என்பது ஏற்கனவே இருந்திருந்தால் இப்போ இருக்கக்கூடிய இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் என்பது இருக்காது. அதை சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அப்படி இருந்தால் ஒரு ஜெனுவின் ப்ளூரல் பார்ட்டி சிஸ்டம் இருந்திருக்கும், கான்ஸ்டியூஷனல் ஆர்கிடெக்சர் வேறு மாதிரி இருந்திருக்கும், ரெப்ரசன்டேஷன் டீலிமிட்டேஷன் பற்றிய பார்வை வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்முடைய பார்லிமெண்ட்ரி ரெப்ரசன்டேஷன், ராஜ்யசபா லோக்சபா ரெப்ரசன்டேஷன், இதை எல்லாவற்றையும் ரீகன்சிடர் பண்ண வேண்டிய அவசரம் வந்திருக்கிறது அப்படின்னு தொடங்குறாரு. ஒரு பாயிண்ட் அவர் சொல்கிறார், 5 பெரிய மாநிலங்கள் மொத்தத்தில் லோக்சபா சீட்டில் 46 விழுக்காடை எடுத்துக்கொள்கின்றன. 5 பெரிய மாநிலங்கள் யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா. 46% வந்து போயிடுது. ராஜ்யசபா சீட்டில் 41% அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்து ஃபெடரலிசத்துக்கு எதிரான ஒரு டில்ட் இருக்குது என்பதை அவர் வந்து வலியுறுத்துகிறார். அப்போ இந்த ஃபெடரலிசத்துக்கு டீலிமிட்டேஷனை தொடர்பு படுத்துகின்ற நிலை எப்போ வருது அப்படின்னா 76 தான் வருது. 71 சென்சஸுக்கு பிறகு 3 டீலிமிட்டேஷன் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு லோக்சபாவில் 489 சீட்டு, 56 ரீஆர்கனைசேஷன் வந்த பிறகு 494 ஆகுது, அதுக்கு பிறகு 520 ஆகுது. 31st அமெண்ட்மெண்ட்டில் தான் இந்த ஃப்ரீஸ் வந்து கொண்டு வராங்க. அது வந்து 10.7 லட்சம் பேருக்கு ஒரு கான்ஸ்டிடுவன்சி, ஒரு பிரதிநிதி என்று அப்போ தீர்மானிக்கப்படுது. இந்த பிரச்சனை குறித்த வரலாறு தொகுத்து இது ஹிந்துவில் போட்டிருக்கிறாங்க, த டீலிமிட்டேஷன் டிபேட் என்று பல்வேறு ஆசிரியர்களுடைய கட்டுரைகள். அதில் வந்து அதனுடைய முன்னுரை எழுதியிருக்கிறாரு வர்கீஸ் ஜார்ஜ். அவர் ஒரு சுவாரஸ்யமான அனாலஜி சொல்கிறார். இந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை பிரிக்கப்பட்டது இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு கூட்டு குடும்பத்துக்கு ஒப்பிடுறார் அவர். ஒரு கூட்டு குடும்பம், ஜாயின்ட் ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் ஒவ்வொருத்தருக்கு 2 பிள்ளை, 3 பிள்ளை, 4 பிள்ளை அந்த மாதிரி இருக்குது. அந்த எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி சொத்து பிரித்து கொடுக்கப்பட்டு, உனக்கு 2 ஏக்கர், உனக்கு 4 ஏக்கர், அவருக்கு 6 ஏக்கர் என்று பிரித்து கொடுக்கப்பட்டு விடுகிறது. காலப்போக்கில் அவங்க பல்கி பெருகுகிறார்கள். இன்னொரு ஒரு பாயிண்ட் வருது. அப்போ அந்த பெருகின எண்ணிக்கைக்கு ஏற்ப நிலத்தை பிரிக்கணும் திரும்ப இப்போ என்று எப்படி கோர முடியாதோ அதுபோல் இதை வந்து அப்படி தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று அதை அந்த அனாலஜியில் ஒரு எளிமையாக அதை விளக்குகிறார். இப்போ இந்த பிரச்சனையை இது ஒரு ஃபெடரல் ரைட் என்று புரிந்து கொண்ட காரணத்தினால்தான், ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கேட்கும்போதும் சரி, இதை பற்றி வாதிடுபவர்களும் சரி, முதன்மையாக எதை முன் வச்சு பேசுகிறாங்கன்னா, நாங்கள் குடும்ப கட்டுப்பாடை நாங்கள் தீவிரமாக அமல்படுத்தணும், வட இந்திய மாநிலங்கள்லாம் அப்படி அமல்படுத்தலை, நாங்கள் அமல்படுத்தியவர்களுக்கு நாட்டு நலனை முன்னிட்டு இதையெல்லாம் செய்த எங்களுக்கு தண்டனையா என்ற கோணத்தில் மட்டும்தான் இந்த பிரச்சனை திரும்ப திரும்ப டீலிமிட்டேஷனுக்கு எதிரான வாதம் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் 76ல் அதை வந்து அப்படி ஃப்ரீஸ் பண்ணுவதற்கான காரணம் அதில் மட்டும் இல்லை. மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு மாநிலங்களுக்கு மக்களவையில் என்ன பிரதிநிதித்துவம் இருக்கிறது என்ற பாயிண்ட், அதை கணக்கில் கொண்டு தான் இந்த ஃப்ரீஸ் என்பது 1976ல் நிறுத்தி வைக்கப்படுகிறது. மக்கள் தொகை சமநிலை இல்லை என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த காரணத்தை சொல்லி தான் அது நிறுத்தி வைக்கப்படுது. பிறகு 2001 வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நிறுத்தி வைக்கப்படுது. இன்னொரு 25 வருஷத்துக்கு. இந்த இரண்டிலும் உள்ள முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நாடாளுமன்றத்தினுடைய யுனானிமஸ் டெசிஷன் ரெண்டுமே 76லையும் 2001லையும் இது பெரும்பான்மை சிறுபான்மையாக முடிவு செய்யப்பட்டதல்ல. எல்லா கட்சிகளும் ஆமாம் இது நியாயம்தான் என்று ஒத்துக்கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு. இப்போது
அந்த மாதிரி ஒரு ஒத்த கருத்து இல்லை. ஏப்ரல் மாதம் இவங்க கொண்டு வந்த 131வது அமெண்ட்மெண்ட் அது என்ன, அதனுடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன, அதை கொஞ்சம் நினைவுபடுத்திக்கணும். நம்ம அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சென்சஸ், ஒவ்வொரு முறையும் சென்சஸ் எடுக்கப்பட்ட பிறகு அந்த மக்கள் தொகை கணக்கிற்கு ஏற்ப தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட வேண்டும். அந்த மறுவரையறை என்பது as far as practicable ஓரளவு சமமாக ஈக்விட்டபிளாக இருக்க வேண்டும் என்று அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது. இப்போ இந்த இவங்க கொண்டு வந்த சட்ட திருத்தத்தில் முக்கியமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அடுத்தடுத்து வருகின்ற சென்சஸில் டீலிமிட்டேஷன் என்பதற்கு பதிலாக 2011 சென்சஸை அடிப்படையாக கொண்டு இந்த டீலிமிட்டேஷன் செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்வது மட்டுமல்ல, இனி டீலிமிட்டேஷன் எப்படின்னு சொன்னாக்கா நாடாளுமன்றத்தின் சிம்பிள் மெஜாரிட்டி எந்த ஆண்டிற்குரிய சென்சஸை எடுத்துக்கொள்ளலாம் என்று கருதுகிறதோ அந்த ஆண்டிற்குரிய சென்சஸை கணக்கில் எடுத்துக்கொண்டு டீலிமிட்டேஷனை செய்யலாம். இது 2வது திருத்தம். இதை சொல்லிவிட்டு நாங்கள் 50% கொடுக்குறோம் என்ற ஒரு ஃப்ராடை வாய்மொழியாக செய்கிறார்கள். வாய்மொழியாக 50% கொடுக்குறோம் அப்படின்னு வாக்குறுதி எல்லாரும் கொடுக்குறாங்க. அந்த வாக்குறுதி கொடுக்கின்ற அதே நேரத்தில் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய 8081ல் 1 man 1 vote என்பது திருத்தப்படவில்லை. இது ரொம்ப முக்கியம். கான்ஸ்டியூஷனில் 1 man 1 voteன்றது அப்படியே இருக்குது. ஆனால் என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கு 50% ஏற்றி கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அது எப்படி சாத்தியம், அது எப்படி ஒரு ஃப்ராட் என்பதை பிடிடி ஆச்சாரி எக்ஸ்போஸ் பண்ணுறாரு, ஒரு ரிட்டையர்ட் லோக்சபா செக்ரட்டரி ஜெனரல். அது மட்டும் இல்லாமல் அந்த சட்ட திருத்தத்தில் மாநிலங்களவையை பற்றி எதுவும் இல்லை. மக்களவையோட எண்ணிக்கை அதிகரிக்குது அப்படின்னு சொன்னாக்க கீழே மாநிலங்களவை இது ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்லை மாநிலங்களவை அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு இம்பேலன்ஸ், புதிய ஒரு சூழ்நிலை உருவாகும். மாநிலங்களவையை பற்றி அதில் எதுவும் சொல்லப்படவில்லை. இந்த கான்டெக்ஸ்டில் தான் தமிழக அரசு, திமுக அரசு இந்த கூட்டத்தை நடத்துது. மார்ச் மாதத்தில், மார்ச் 25 அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது சர்வகட்சி கூட்டம் நடத்துகிறாங்க. தென் மாநில முதல்வர்கள் கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் அவர்கள் முன்வைக்கின்ற, அந்த கூட்டம் தீர்மானிக்கின்ற முடிவுகள், பினராயி விஜயன், ரேவந்த் ரெட்டி, அப்புறம் பஞ்சாப் முதல்வர் மான் கலந்துக்கிறாரு, ஆன்லைனில் நவீன் பட்நாயக் கலந்துக்கிறாரு. இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு பேசுகிறாங்க. மற்ற பிரதிநிதிகளும் வந்திருக்கிறாங்க. முதல்ல 25 ஆண்டுகள் ஃப்ரீஸ் கேட்குறாங்க, முதல் தீர்மானம். அதுக்கு பிறகு இதை நிறைவேற்றுவதென்றால் ப்ரப்போர்ஷன் மாறக்கூடாது அப்படின்றது அடுத்தது சொல்கிறாங்க. இது 2 தான் சிக்னிஃபிகண்ட். முதல்ல ஃப்ரீஸ் கேட்குறாங்க, இதை நிறைவேற்றுவதென்றால் ஃபேர் டிலிமிட்டேஷனாக இருக்கணும். அதில் எங்களுக்கு 7.12% அது பராமரிக்கப்பட வேண்டும். இதை சொல்கிறாங்க. இது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுது. இப்போ சிபிஎம்னுடைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் ஐசக் ஜார்ஜ், தாமஸ் ஐசக், அவர் இதை இப்படியே பேசியிருக்கிறார். எய்தர் த டீலிமிட்டேஷன் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் ப்ரோரேட்டா சீட் இன்க்ரீஸ். ப்ரோரேட்டா சீட் இன்க்ரீஸ்னால் என்ன? இந்த 7.12 கேரளாவுக்கு 1% இருக்குன்னா அந்த பர்சன்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆர் ஆன் கரண்ட் நம்பர்ஸ் பை ஈச் ஸ்டேட் இன் பார்லிமெண்ட் ஆர் எல்ஸ் த மூவ் ஷுட் பி அபேண்டன்ட். இது பாருங்கள், இது இப்படி திருப்பி இருக்குது. 25 வருஷம் நிறுத்தி வைக்க வேண்டும், ஃப்ரீஸ். ஒருவேளை செய்வதாக இருந்தால் அது அந்தந்த மாநிலத்துக்குரிய அந்த விகிதம் 71ஆம் ஆண்டுக்குரிய விகிதம் கடைப்பிடிக்கப்பட வேண்டும் அப்படின்றது ரெசல்யூஷன். இவர் தாமஸ் ஐசக் பேசும்போது ப்ரோரேட்டாவில் கொடுங்க, இல்லைன்னா ஃப்ரீஸ் பண்ணுங்க. அதனால் இந்த கூட்டம் இப்படியும் அப்படியுமா தான் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இது 2ம் தான் அங்கே இருந்துருக்குது. ஃப்ரீஸ் இது மட்டும்தான் தீர்மானம் என்று அப்போது முடிவு செய்யப்படவில்லை. ஃபேர் டீலிமிட்டேஷன் என்ற கோரிக்கையும் வச்சுருக்கிறாங்க. இது பற்றி அன்றைக்கு நான் யூடியூப்பில் பேசும்போது, இது பற்றிய கூட்டம் நடத்தும்போது கூட ஃபேர் டீலிமிட்டேஷனா என்ன, ஃபேருன்றதுக்கு என்ன விளக்கம் என்ற கேள்வியெல்லாம் அப்போவே எழுப்பியிருக்கிறோம். ஃபேருன்றதுக்கு அவங்க சொல்கிற விளக்கம் என்ன,
அப்படின்னா ஒரே விளக்கம்தான், ஒரே விளக்கம். இந்த பர்சன்டேஜ் 71 பர்சன்டேஜ் எல்லா மாநிலங்களுக்கும் உள்ளபடியே பராமரிக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கை. இப்போ இன்றைக்கி நாம் எதிர்கொண்டிருக்கிறது 2 சாய்ஸ், ஃபேர் டீலிமிட்டேஷனா நோ டீலிமிட்டேஷனா. இப்போ நோ டீலிமிட்டேஷன் என்பதை தான் இப்போ இவங்க கூடிய கூட்டம் தாவேக்கா நடத்தின கூட்டத்தில் அதை வச்சுருக்கிறாங்க. திமுக வந்து நாங்கள் போன முறை நம்ம அனைவருமே எடுத்த முடிவு ஃபேர் டீலிமிட்டேஷன் தான், இப்போ தான் நீங்கள் முடிவை மாற்றிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, பில்லு வர்றதுக்கு முன்னாலே இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்கன்றாங்க. அது அடுத்தது. நேற்று இதில் உள்ள பிரச்சனையை பற்றி நான் ஒன்று பேசியிருந்தேன். இப்போது ரவிக்குமார் இன்றைக்கி காலையில் ஒரு ட்வீட் போட்டிருக்கார் அந்த விஷயத்தை பற்றி. அதை படிக்கிறேன், அது முக்கியம். தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சிதம்பரம் அவர்கள் முக்கியமான கருத்தொன்றை தெரிவித்தார். நமக்கு தொகுதி மறுவரையறையே வேண்டாம் என்று கூட்டத்தில் சட்ட அமைச்சர் பேசிய போது அவர்கள் கூறிய கருத்து அந்த நிலைப்பாட்டில் இருக்கும் ஆபத்து ஒன்றை சுட்டிக்காட்டியது. தொகுதி மறுவரையறை செய்யப்படாவிட்டால் சென்சஸ் விவரம் வெளியிடப்பட்டதும் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்தின் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை நிர்ணயிக்கப்பட்டுவிடும். அவ்வாறு நடந்தால் தமிழ்நாட்டில் உள்ள எம்பி தொகுதிகளின் எண்ணிக்கை தாமாகவே குறைந்துவிடும். இதை அவர் சொல்கிறார். கான்ஸ்டியூஷனுடைய பிரிவு 81 சப்செக்ஷன் 2A அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், மக்களவையின் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒதுக்கப்படும் இடங்களின் எண்ணிக்கை அந்த எண்ணிக்கைக்கும் அந்த மாநிலத்தின் மக்கள் தொகைக்கும் இடையிலான விகிதம் அனைத்து மாநிலங்களுக்கும் இயன்றவரை சமமாக இருக்கும் வகையில் அமைய வேண்டும். இயன்றவரை சமமானால் இன்றைக்கி யூபியில் போன்ற அல்லது மல்காஜ்கிரி போன்ற தொகுதியில் 30 லட்சம் 35 லட்சம் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில், கேரளாவில் எடுத்துக்கிட்டால் 7 லட்சம்லாம் இருக்குது ஒரு எம்பி. அப்போ இயன்றவரை சமமாகன்றது தான் இருக்குது. அதனால் 2027 சிதம்பரம் சொல்கிறாரு, சென்சஸ் கணக்கெடுப்பு விவரங்கள் வெளியிடப்பட்டால் அதன் பிறகு அரசமைப்பு சட்டத்தின் இந்த உறுப்பு தானாகவே நடைமுறைக்கு வந்துவிடும். அவ்வாறு வந்தால் தமிழ்நாட்டின் எம்பி தொகுதிகள் குறைந்துவிடும். அதனால் ரவிக்குமார் என்ன சொல்கிறாரு, இதை மோடி தான் பார்த்து செய்யணும். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து கடந்த 2 முறை செய்தது போலவே மேலும் 25 ஆண்டுகளுக்கு தொகுதி எண்ணிக்கையை முடக்கி வைப்பதே சரி. அதற்கான கருத்தொற்றுமையை ஒன்றிய அரசு தான் ஏற்படுத்த வேண்டும். ஒற்றுமையில் வேற்றுமை காணும் பாஜக அரசு அதை செய்யுமான்னு அது கிண்டலாக எழுதியிருக்காரு. இப்போது இது ஒரு சீரியஸான ஒரு கேள்வி, நாம் பரிசீலிக்க வேண்டிய ஒரு கேள்வி. கேள்வி என்ன, இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ நாளைக்கோ நாளைக்கோ அடுத்த வாரமோ ஏதோ ஒன்று இந்த பில் வருது. திமுகவும் எதிர்க்கட்சிகளும் ஒரு அணியில் நின்று போன வாட்டி செய்தது போலவே அந்த பில்லை முறியடிச்சிடுறாங்க. ஏதோ இது மாதிரி கொண்டு வராங்க, பில்லை முறியடிச்சிடுறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஓவர். சரி, சென்சஸ் தொடங்கிடுச்சு. இப்போது சென்சஸ் 2027 இறுதிக்குள்ளே முடிந்து சென்சஸின் முடிவுகள் வந்துடும். 27 சென்சஸ் முடிவுகள் வந்த உடனேயே டீலிமிட்டேஷனுக்கான கட்டாயம் அரசமைப்பு சட்ட ரீதியாக வந்துடும். அப்போ எந்த சென்சஸ் அடிப்படையில் வரும்னா 2027 எண்டில் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற சென்சஸில் எந்த மக்கள் தொகை வருதோ அந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிக்க வேண்டியிருக்கும். அதுதான் கான்ஸ்டியூஷனுடைய நிலை. இல்லை இது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு எதிர்க்கட்சிகள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதை நிறைவேற்ற முடியுமானா 2/3 மெஜாரிட்டிக்கு எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி மோடிக்கு வாய்ப்பு இல்லையோ அதுபோல் எதிர்க்கட்சிகளுக்கு சிம்பிள் மெஜாரிட்டிக்கே வாய்ப்பு இல்லை. அப்போ இது இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, பிட்வீன் டெவில் அண்ட் த டெட் சீன்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு நிலை தான் இப்போ நம்ம இருக்கிறது. இந்த பக்கம் இப்படி இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னால் 27 எண்டில் இப்படி வருது. 27 எண்டில் ஒருவேளை அப்படி போச்சுன்னாக்க நிலைமை, அவ்வாறு அத்தகைய ஒரு சூழல் உருவானால் அப்போ நம்ம நிலைமை என்னவாக இருக்கும்?
அதை ஒரு அசோக்வர்தன் செட்டி சொல்கிறாரு, 1971 பீகாருடைய தொகுதி எண்ணிக்கை மக்கள் தொகை அடிப்படையில் 40 லோக்சபா தொகுதி, தமிழ்நாட்டுக்கு 39 தொகுதி. இப்போது இந்த மக்கள் தொகையினுடைய லேட்டஸ்ட் கணக்கீட்டின்படி 27 வரப்போது 25 மக்கள் தொகையை அவர் சொல்கிறார். 25 மக்கள் தொகையை வச்சுட்டு பார்த்தா பீகாருக்கு 50 ஆகும், தமிழ்நாடு 29,000. இது 27 சென்சஸுக்கு போனால் மிக மோசமான நிலை ஏற்படும் அப்படின்றது இந்த பக்கம். அதுதான் டெவில் அண்ட் த டெட் சீன்னு சொல்கிறேன். இப்போது இந்த பக்கம்னாக்கா இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, விட்டாக்கா 27 அப்படி போகும். இதை ஒரு 2/3 மெஜாரிட்டியில் வேறு ஒன்றை நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்குதா அப்படின்னா இல்லை. அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சிலர் பேசி வருகின்ற, ஏன்னா ஒவ்வொருத்தர் வரட்டும் முடிவு செய்யலான்னு சொல்கிறாங்க, நாங்கள் நிலை எடுக்கலைன்றாங்க. பலர் எப்படி பேசுகிறாங்கன்னாக்கா 7.2 வேணும் எங்களுக்கு, 50% இன்க்ரீஸ் ஃப்ளாட்டாக எல்லாருக்கும் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம், அதில் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருத்து இப்போ திமுக சொல்கிற கருத்து மட்டும் இல்லை. சென்ற டீலிமிட்டேஷன் டிபேட் முடிந்து வாக்கெடுப்புக்கு போகும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் அவர் எழுந்திரிச்சு அமித்ஷா கிட்ட இதான் கேட்டார், இப்போ சொல்லுங்கள், 50% உயர்த்தி கொடுப்பதாக எல்லோருக்கும் வாக்குறுதி தருகிறீர்கள், நீங்கள் சொல்கிற அது சட்டத்தில் இடம்பெற செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார். அவர் கேள்வி எழுப்பினோடனே அமித்ஷா 1 hour டைம் கொடுங்க, இதான் திருத்தி கொண்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது ஒரு முட்டாள்தனமான கருத்தை அப்போ கடுமையாக கண்டித்து பேசினேன். இப்போ பிடிடி ஆச்சாரி சொல்லியிருக்கிறத நீங்கள் பார்க்கணும். 50% அப்படின்னு அதில் திருத்திடுவாங்க. ஆனால் 1 man 1 voteன்றது கான்ஸ்டியூஷனில் திருத்தப்படாமையே இருக்குது. அப்போ கான்ஸ்டியூஷன் படி என்ன, தொகுதிகள் மாநிலங்களுக்கு இடையே மற்றும் தொகுதிகளுக்கு இடையே ஆஸ் ஃபார் அஸ் ப்ராக்டிகபிள் ஈக்விட்டபிளாக இருக்க வேண்டும் என்பது தான் கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் எப்படி 50% ஏற்றி கொடுப்பது சாத்தியம் என்ற கேள்வி இருக்குது. இது எதுவுமே கூரே இல்லாமல் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேசுகிறது. இப்படி பேசுகிறிய உட்காரியான்னு சொல்கிறது கூட காங்கிரஸில் யாரும் இல்லை. அகிலேஷ் யாதவ் தான் சத்தம் போட்டு நீ சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னதுனால தப்பிச்சோம், இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஸோ இப்படி 50% ஏற்றி கொடுக்க முடியுமா? இதை பற்றி லோக்சபாவினுடைய முன்னாள் செக்ரட்டரி ஜெனரல் பிடிடி ஆச்சாரி அவர் போன ஏப்ரலில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அரசமைப்பு சட்டப்படி அது சாத்தியமில்லை என்றார். ஏன் சாத்தியமில்லை? அரசாங்கம் அதாவது இப்போ மோடி அரசாங்கம் ஈவன் பை 2/3 மெஜாரிட்டி அப்படி எல்லாருக்கும் 50% ஏற்றி கொடுக்க முடியுமா? இதை படிக்கிறேன். The delimitation commission's task is to determine the number of seats each state should get as per the formula contained in Article 81(2)(a). The 50% increase can only be decided by the commission, not the government. அரசாங்கம் மொத்தமாக நாடாளுமன்றத்துக்கு எவ்வளோ தொகுதின்னு வேணால் முடிவு செய்யலாம். ஆனால் எந்த மாநிலத்துக்கு எவ்வளோ தொகுதி என்பதை முடிவு செய்கின்ற அதிகாரம் டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு தான் இருக்குதே தவிர நாடாளுமன்றத்துக்கு கிடையாது. அதனால் இது இது முறைகேடானது, அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொள்ள இயலாதது அப்படின்னு சொல்கிறார். இது ஒன்று. இப்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பார்க்கணும். இந்த 50% இதெல்லாம் பற்றி பேசும்போது இந்த 1 man 1 voteன்றது ஆர்டிகிள் 81 செக்ஷன் 2A இருக்குது. அதை வைத்து கொண்டு நாம் 50% ஏற்றுறேன்றதோ இது மாதிரி சீராக கொண்டு வருகிறேன் மக்கள் தொகையை மீறி அப்படின்றது சாத்தியமே கிடையாது. அந்த சாத்தியம் இல்லாததுனால தான் ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு கேட்குறோம். இப்போது இல்லை, இதை மாற்றி கொண்டு வரணும். இது இந்த மாட்டை தண்ணியில் போட்டு பேசுகிற மாதிரி, என்ன வரப்போகுதுன்னே தெரியல, எப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இதை ஒருவேளை அரசியல் சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் என்று இந்த அரசாங்கம் முடிவு பண்ணால் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு பிடிடி ஆச்சாரி அவர் ஒரு ப்ரப்போசல் சொல்கிறார். அவர் எப்படி சொல்கிறாருனாக்கா,
ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் சீட்ஸை பாப்புலேஷன் பேசிஸில் தான் செய்ய முடியும். அது ஆர்டிகல் 81, 82 தெளிவாக சொல்லுது. அதை திருத்தாமல் இதை செய்ய வேண்டுமென்றால் எப்படி செய்வதுன்ற கேள்வியை எழுப்பிட்டு இந்தியாவோட மக்கள் தொகை 1971 54.7 கோடி, 2025 141 கோடி, கிட்டத்தட்ட 3 மடங்கு அப்படின்னு வச்சுங்க. இப்போது யூபி அவங்களுடைய மக்கள் தொகை 1971 8.38 crores, 8.4 கோடின்னு வச்சுங்க. அது வந்து 1971. 2025 24.1, கிட்டத்தட்ட 3 மடங்கு. இப்போ தமிழ்நாடு, கேரளா போன்றவருடைய மக்கள் தொகை விகிதம் இருக்கு இல்லையா, அது அப்படி அதிகரிக்கலை. கேரளாவோட விகிதம் 1971க்கும் 2025க்கும் 68% தான் ஏறி இருக்குது. யூபி 300% ஏறி இருக்குது, கேரளா 68% ஏறி இருக்குது. அப்போ பிடிடி ஆச்சாரி என்ன சொல்கிறாரு, இந்த 68% வேணால் வச்சுக்கலாம் அரசியல் சட்டப்படி செய்யணும்னாக்கா. 50 எல்லாம் இல்லை, அது எந்த கணக்குலையும் வராது. 68%ன்னு வச்சுக்கலாம், அதை வந்து எல்லாருக்கும் அமல்படுத்தலாம். அப்படி பண்ணால் யூபிக்கு 134 வரும், கேரளாவுக்கு 34 வரும், தமிழ்நாட்டுக்கு 66 வரும் என்று இந்த திருத்தம் கொண்டு வருவதென்றால் என்ன செய்ய முடியும் என்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து அவர் சொல்கிறார். இதெல்லாம் வந்து சட்ட திருத்தம் மூலமாக இந்த அரசு செய்ய முயன்றால் இருக்கக்கூடிய அல்லது செய்யக்கூடிய வாய்ப்புகள். இப்போ இந்த மொத்த இஷ்யூவில் நம்ம சந்திக்கக்கூடிய முரண்பாடு என்பது என்ன? ஒன் மேன் ஒன் ஓட் என்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையிலான சமத்துவத்துக்கும் இதுதான் இப்போ நம்ம சந்திக்கிற பிரச்சனை. ஏற்கனவே மாநிலத்தில் ஒரு பேலன்ஸ் வந்திருக்குது. நம்ம 39 தொகுதியில் 41 இருந்து 2 குறைஞ்சு 39 ஆயிருக்குது. இதை மெயின்டைன் பண்ணுங்க என்று சொல்வது நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் அதிகாரம், தமிழ்நாட்டு பிரதிநிதிகளின் அதிகாரம், உரிமை, அந்த பேலன்ஸை இழந்து விடக்கூடாது என்பது. இது வந்து ஒரு ஃபெடரல் ரைட் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஃபெடரல் ரைட் என்பது தனிநபர் உரிமையோடு, தனிநபர் உரிமை என்ன, ஒரு வாக்காளருக்கு ஒரு ஓட்டு, அதில் வந்து சமத்துவம், அதோடு இது வந்து முரண்படுது. இந்த முரண்பாட்டை எப்படி தீர்ப்பது? இப்போ எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பின்படி ஃபெடரலிசம் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அப்போது ஃபெடரலிசத்துக்கான உரிமை என்பது அது கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு உரிமை. இப்போ இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுவது, இது ரெண்டையும் எப்படி ஒரு சரி நிகராக வைப்பது என்ற கேள்விக்கு இந்த குரியன் ஜோசப் கமிட்டி சில தீர்வுகளை வந்து சொல்கிறாங்க. வேறு சிலர் இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. வேறு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் மேன் ஒன் ஓட்டை அசம்பிளிக்கு வச்சுருங்க, அசம்பிளியில் ஒன் மேன் ஒன் ஓட்டு வச்சுருங்க. உங்கள் மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகமாகுது அப்படின்னு சொன்னால் அதை அப்படி வச்சுருங்க, ஒன் மேன் ஒன் ஓட்டுன்னு வச்சுருங்க. அதற்கு தகுந்த மாதிரி பிரதிநிதிகளை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இங்கே ஒன்றிய அரசுக்கு வரும்போது ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ப அந்த ஏற்பாடு இருக்க வேண்டும். ஒன்று லோக்சபாவில். மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டை பற்றியும் அவங்க சொல்கிறாங்க. ஒன்று, இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நம்ம அசோக்வர்தன் செட்டி மற்றும் குரியன் ஜோசப் கமிட்டி அறிக்கை என்ன சொல்லுது, ஐரோப்பிய நாடாளுமன்றம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் டெக்ரெசிவ் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்றத ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன டெக்ரெசிவ் ப்ரொபோர்ஷனாலிட்டி? இப்போ ஜெர்மனி வந்து ஒரு பெரிய நாடு, சின்ன நாடுகள் டென்மார்க் மாதிரி நாடுகள் இருக்குது. அப்போ அந்த பெரிய நாடுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அதிக உறுப்பினர் எண்ணிக்கைக்கு உச்சவரம்பு வச்சிடுறது. யூபிக்கு இவ்வளோதாங்க லிமிட்டு, ப்ரப்போர்ஷனலாக அதுக்கு மேலெலாம் நீங்கள் கேட்க முடியாது. அந்த மாதிரி 96 அப்படின்னு வச்சுருக்குறாங்க. அப்போது அது வந்து மேக்சிமம். அந்த கணக்குப்படி ஜெர்மனிக்கு 8.7 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி யூரோப்பிய நாடாளுமன்றத்தில். அதே நேரத்தில் டென்மார்க்குக்கு 4 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி. இது ஏன் இப்படி இருந்தால் மட்டும்தான் அங்கே அது ஒரு சமநிலை வாய்ந்த ஜனநாயகம், அதை கடைப்பிடிக்கலாம். இது ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், நாடாளுமன்ற மாநிலங்களவை பற்றியது. மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா, பிரேசில் உள்ளிட்ட எல்லா நாடுகளிலும்
எல்லா நாடுகளிலும் மாநிலங்கள் அவை என்பது ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன் தான். சின்ன மாநிலமோ பெரிய மாநிலமோ எல்லாருக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன். அமெரிக்காவில் 50 மாநிலங்கள் இருக்குது. 50 மாநிலங்களுக்கும் ஆளுக்கு 2 ஓட்டு தான். இப்போ நீங்கள் கலிஃபோர்னியா எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 4 கோடி பேர் மக்கள் தொகை. கலிஃபோர்னியாவுக்கும் அமெரிக்காவினுடைய செனட்டில் 2 ஓட்டு தான். சின்னது வயோமிங் மாநிலம், மக்கள் தொகை 50 லட்சம், அவங்களுக்கு 2 ஓட்டு தான். அப்போது சிறிய மாநிலங்கள் பெரிய மாநிலங்கள் என்பது கிடையாது. மாநிலம் என்ற ஒரு யூனிட்டுக்கு ஈக்குவலான ஒரு உரிமை வழங்கப்பட வேண்டும். இது எல்லாம் இந்த தனிநபருடைய ஒரு மனிதன் ஒரு வாக்கு அதுக்கு ஒரு மதிப்பு என்பதற்கும், ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் இடையிலான உரிமை, இவற்றுக்கிடையில் ஒரு சமநிலையை பாதுகாப்பதற்கு குரியன் ஜோசப் கமிட்டி வைத்திருக்கக்கூடிய முன்மொழிதல்கள். இதெல்லாம் இன்றைக்கி தீர்மானத்தில் சிலதெல்லாம் கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி எடுத்து பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த குரியன் ஜோசப் கமிட்டிலே இருக்குது. துயரம் என்ன அப்படின்னா, திமுககாரங்களே யாரும் இதை படித்ததில்லை. என்ன, இதை படிக்கவும் இல்லை, நாடாளுமன்றத்தில் ஒழுங்காக பேசவும் இல்லை. அது எப்படி பேசுகிறாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இது வரைக்கும் படிக்கலை யாரும். என்ன, இதெல்லாம் வந்து அவர்களுடைய நிலை. சரி, இதற்கு மேல் இப்போது மோடி ஏதோ ஒன்று ஒத்துக்கிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு லைனை ஒத்துக்கிட்டார். 50% இல்லை 68% ஏற்றுறதுக்கு ஒத்துக்கிட்டார். இப்போ நம்ம பிடிடி ஆச்சாரி சொன்ன மாதிரி ஒத்துக்கிட்டு சரி வாங்க டீலிமிட்டேஷனுக்கு போகலாம் என்று சொன்னால், இப்போ முதல்ல ஒரு பாயிண்ட்டு, டீலிமிட்டேஷன் அப்படின்றதுல என்ன நடக்கும்? நம்ம டீலிமிட்டேஷன் இது வரைக்கும் எப்படி பார்த்துட்ருக்குறோன்னா, எங்கள் 7.2 குறையக்கூடாது அப்படின்ற, அது குறைஞ்சிரும், கூடுமா குறையுமா, யாருக்கு கூடும் யாருக்கு குறையும் என்பதை மட்டும் பேசுகிறோம். இதில் 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, டீலிமிட்டேஷன் என்பது ரீஅலோகேஷன் ஆஃப் பார்லிமெண்டரி அஸ் வெல் அஸ் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ். அதை வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் புதுசாக ரீஅலோகேட் பண்ண போகுது. எண்ணிக்கை மாறுவது அது தொடர்பானது. ரெண்டாவது என்ன, தொகுதிகளின் எல்லை திருத்தி அமைக்கப்படும். எல்லை நாடாளுமன்ற தொகுதிக்கும் திருத்தி அமைக்கப்படும், சட்டமன்ற தொகுதிக்கும் திருத்தி அமைக்கப்படும். இதை வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் செய்யும். அது அவங்களுடைய உரிமை. மூணாவது, நாடாளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி எது ரிசர்வ் தொகுதி என்பதை டீலிமிட்டேஷன் கமிஷன் முடிவு செய்யும். ரிசர்வ் தொகுதின்னா தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு மட்டுமின்றி, இப்போ பெண்கள் இடஒதுக்கீடு வந்தால் பெண்களுக்கான தொகுதி என்ன என்ற ரிசர்வ் தொகுதியையும் டீலிமிட்டேஷன் கமிஷன் முடிவு செய்யும். இப்போ இந்த 3 தான் டீலிமிட்டேஷனில் நடக்க போகிற நடவடிக்கை. ஒன்று, தொகுதிகளை வந்து ரீஅலோகேட் பண்ணுறது. ரெண்டாவது, எல்லைகளை மறுசீரமைப்பது. மூணாவது, ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சியை தீர்மானிப்பது. இது 3 வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் செய்யும். இதில் வரக்கூடிய பிரச்சனை என்ன? இது ரொம்ப முக்கியமானது. ஆமாம், வரக்கூடிய முக்கியமான முதல் பிரச்சனை ஜெரிமேண்டரிங் என்பது என்ன? இந்த தொகுதிகளை மாற்றி அமைக்கிறாங்க இல்லையா, அதில் செய்யக்கூடிய தில்லு முள்ளுக்கு பேர் தான் ஜெரிமேண்டரிங். அது ஒரு கிரேக்க புராணத்தில் சலமாண்டர்ன்ற ஒரு மிருகம் இருந்தது. அது இப்படி ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கும். அப்போ அதை போல் அமெரிக்காவில் கருப்பின மக்களுடைய வாக்குகளை ஒரு எந்த இடத்திலும் பெரும்பான்மை பெறாமல் அவர்களை சிறுபான்மையாக்கும் விதத்தில் தொகுதிகள் மாற்றியமைக்கப்படுவது இன்னை வரைக்கும் நடக்குது, ட்ரம்ப் பீரியட் வரைக்கும். இதை வந்து ரேசியல் ஜெரிமாண்டரிங்னு சொல்கிறது. அப்போது அங்கே தான் அந்த சொல் வந்து உருவாகுது. அந்த ஜெரிமாண்டரிங் செய்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கற்பனையாக சொல்கிறோமா, இல்லை மோடி கவர்மெண்ட்டை நமக்கு பிடிக்காதுன்றதுனால சொல்கிறோமா? அப்படி அல்ல. அதுக்கு போதிய தரவுகள் இருக்குது. 2 மாநிலங்களில், ஒன்று அஸ்ஸாம், இன்னொன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர். அஸ்ஸாமில் அஸ்ஸாம் அக்கார்டு அதை ஒட்டி அது மாற்றி அமைக்கப்பட்டு ஒரு டீலிமிட்டேஷன் அங்கே வந்தது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணது. ஜம்மு காஷ்மீரில் ஆர்டிகல் 370 ரத்து செய்து ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் என்பது கொண்டு வந்த பிறகு அங்கே வந்து ஒரு டீலிமிட்டேஷன் வந்து 2 இடத்துலையும்
தேர்தல் நடந்திருக்குது. இப்போது 2 இடத்துலையும் நடைபெற்ற தேர்தல்களில் நடந்திருப்பது என்ன, இதை பற்றி சௌமியா சங்கர்ன்றவங்க விரிவாக எழுதியிருக்காங்க. இந்த ஹிந்து நூலில் யோகேந்திர யாதவ் எழுதியிருக்காரு, தீஸ்தா சேத்தல்வாத் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் அஸ்ஸாமில் ஏறத்தாழ 35% இஸ்லாமியர்கள், 35% இஸ்லாமியர்கள் கணிசமான தொகுதிகளில் அவங்க பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அப்போ பெரும்பான்மையாக இருக்கின்ற இஸ்லாமியர்களை சிறுபான்மை ஆக்குவது எப்படி என்பது தான் அவங்களுடைய சேலஞ்ச். இப்போது இந்த 2026 தேர்தலுக்கு முன்னால் ஹிமந்தா பிஸ்வா சர்மா வெளிப்படையாக இவங்க எழுதுகிறாங்க, சர்மா ஓப்பன்லி ஸ்டேட்டட் தட் கான்ஸ்டிடுவன்சிஸ் வேர் முஸ்லிம்ஸ் voted would be reduced to 23. இஸ்லாமியர்கள் குறிப்பிடத்தக்க அளவு வாக்களிக்கின்ற தொகுதிகளை 23 அப்படின்ற அளவுக்கு குறைக்கணும். இன்னொரு இடத்துல என்ன பேசியிருக்காருன்னா, 20 தொகுதிக்கு மேலே அவங்க தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. அது அமலாக இருக்குது. அப்போது ஏற்கனவே சுமார் 36 தொகுதிகளில் இஸ்லாமிய வேட்பாளர்கள் தான் வெல்வார்கள் என்று இருந்த இடங்கள் 22ஆக குறைக்கப்பட்டது. அப்போ இதை எப்படி 3 வார்த்தை சொல்கிறாங்க. இதுவும் அமெரிக்காவிலேருந்து வந்தது. கிராக்கிங், பேக்கிங், ஸ்டாக்கிங். கிராக்கிங் என்பது என்ன? இஸ்லாமியர்கள் ஒரு இடத்துல அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள உடச்சிடுறது. ஒரு தொகுதியில் இருக்காங்கன்னா அவங்கள பிச்சு வேறு தொகுதிக்கு போட்டு அவங்க செல்வாக்கு செலுத்த முடியாத மைனாரிட்டியாக ஆக்கிறது, ஒரு தேர்தல் முடிவை தீர்மானிக்க முடியாதவர்களாக ஆக்கிறது. அது கிராக்கிங். பேக்கிங் என்பது என்ன? இஸ்லாமியர்கள் அங்கே இங்கே இருக்கிறாங்கன்னா இப்போ 35 தொகுதியில் தீர்மானிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அதை ஒரு 20 தொகுதிக்குள்ளே எல்லாரையும் கொண்டு வந்து அடைச்சிது. 20 தொகுதிக்குள்ளே அடைச்சி 20 தொகுதி தான் செய்ய முடியும். அதான் பேக்கிங். ஸ்டாக்கிங் என்பது என்ன? இந்து வாக்குகள் இருக்குது, அது அங்கங்கே பிரிஞ்சிருக்குது, அதை எப்படி சேர்க்கறது என்பது ஸ்டாக்கிங். இப்போது ஒரு தொகுதியை பற்றி, லஹாரி காட் என்ற தொகுதியை பற்றி யோகேந்திர யாதவ் சொல்கிறாரு. அந்த தொகுதி, அந்த மேப்பை எடுத்து பார்த்தேன் நான். டீலிமிட்டேஷனுக்கு முன்னால் அந்த தொகுதியினுடைய மேப்பு, டீலிமிட்டேஷனுக்கு பிறகு அந்த தொகுதியினுடைய மேப். இது தெரியுதா உங்களுக்கு? கீழே இருக்கிறது டீலிமிட்டேஷனுக்கு முன்னால் இருக்கிற மேப்பு, மேலே இருக்கிறது டீலிமிட்டேஷனுக்கு பிந்தைய மேப். இது ஆமாம்மா, அது முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியா. இது டீலிமிட்டேஷனுக்கு முன்னால், இது டீலிமிட்டேஷனுக்கு பிறகு இது. யோகேந்திர யாதவ் என்ன எழுதுகிறாருன்னா, ஒரு பஞ்சாயத்தை 3 தொகுதிகளுக்கு பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு பஞ்சாயத்து லிமிட்டை 3 தொகுதிகளுக்கு உடைத்து பிரித்திருக்கிறார்கள் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று இதில் இன்னும் விசித்திரமானதெல்லாம் இருக்குது. அதாவது ஒரு நிமிஷம். அஸ்ஸாமில் ஒரு லோக்சபா தொகுதியில் 14 லட்சம் வாக்குகள் ஒரு பிரதிநிதி. முஸ்லீம் தொகுதிகளில் 25 லட்சம் பேர், 25 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. இந்து தொகுதியில் 14 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. இதெல்லாம் அஸ்ஸாமில் நடந்திருக்கக்கூடியது. இதுக்கு மேலே ஒன்று சொல்கிறார். ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி இருக்குது இல்லையா, அதை எது முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற தொகுதியோ அதெல்லாம் ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி ஆக்கிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல முஸ்லீம் பிரதிநிதி வர முடியாது. இது பூரா இதெல்லாம் அஸ்ஸாமில் நடந்திருக்கிறது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்ன நடந்திருக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும், ஜம்மு காஷ்மீர் மக்கள் தொகையில் 2011 சென்சஸ் படி இந்துக்களுடைய எண்ணிக்கை 28.4 விழுக்காடு. மீதி 1-2% பௌத்தர்கள் தவிர, மற்றவர்கள் தவிர, மிச்சம் பூரா இஸ்லாமியர்கள் தான். மொத்தத்தில் காஷ்மீரில், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 20 மாவட்டங்களில் 16 மாவட்டங்களில் முஸ்லீம் மெஜாரிட்டி, 16 மாவட்டங்களில் முஸ்லீம் மெஜாரிட்டி. திக்கா முஸ்லீம்கள் வாழ்வது என்பது காஷ்மீர் பள்ளத்தாக்கில்.
இந்துக்கள் இருப்பது வந்து ஜம்மு பகுதியில். 2014 டீலிமிட்டேஷனுக்கு முன்னால் காஷ்மீர் பள்ளத்தாக்கின் தொகுதிகளின் எண்ணிக்கை 46. காஷ்மீர் பள்ளத்தாக்கு. டீலிமிட்டேஷனுக்கு பிறகு 47. ஜம்முவில் டீலிமிட்டேஷனுக்கு முன் 2014 டீலிமிட்டேஷனுக்கு முன் 37 தொகுதி. 2024 அது 43 தொகுதி. அது ஜம்முவில் 6 தொகுதி கூடுது. முஸ்லீம் பகுதியில் காஷ்மீர் வேலியில் 1 தொகுதி கூடுது. ஸோ இது எல்லாமே வந்து ஜெரிமேண்டரிங் தொடர்பான இது இன்னும் நிறைய விவரங்கள் இருக்குது தேடி போனாக்க. இது 2 மாநிலங்களில் நடந்திருப்பது. இதை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி ஆமாம் அப்படி தான் செய்கிறோம் என்று செய்திருக்கிறார்கள். இது ஒன்று. இதை யார் கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் 50% ஏற்றி கொடுத்துட்டா நமக்கு என்ன பிரச்சனை, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னால் என்ன புரிந்து கொள்ளணும்னா, சென்சஸ் டேட்டா அமித்ஷா கிட்ட இருக்குது. பூத் வாரியாக யார் எந்தெந்த பூத்தில் எவ்வளோ ஓட்டு எந்த கட்சிக்கு விழுந்திருக்கு என்ற டேட்டா அமித்ஷா கிட்ட இருக்குது. அப்போது எப்படி வேண்டுமானாலும் தொகுதியை அவர்கள் மாற்றி அமைக்க முடியும், சட்டமன்ற தொகுதி உட்பட. பிஜேபி மற்றும் பிஜேபி கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக தொகுதிகளை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைக்க முடியும். ஒரே தேர்தல் காண போயிடும். இதை வந்து திமுககாரங்க எவ்வளோ புரிஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அது அப்போது இந்த ஜெரிமேண்டரிங் வந்து நாடாளுமன்ற தொகுதியும் அப்படி தான். இது ஏன் கட்சிகள் பயப்படுகிறார்கள் என்று சொன்னால், இப்போ தொகுதி எண்ணிக்கை கூடுது, இன்னும் கூடுதல் எம்பி எம்எல்ஏ கட்சிக்காரங்களுக்கு பூரா அது விருப்பமாக தான் இருக்கும், நிறைய பேருக்கு பதவி கிடைக்கும்ன்று. ஆனால் அஞ்சுவதற்கான காரணம் என்ன என்றால், மிக முக்கியமாக நிரந்தரமாக ஜெயிக்க முடியாது, தொகுதிகளை இப்படி மாற்றி அமைத்து விட முடியும் அப்படின்றது தான் இந்த ஜெரிமேண்டரிங்கோட பிரச்சனை. அடுத்த விஷயம், இந்த இதை ப்ராக்டிக்கலாக எப்படி பார்க்குறது. இந்த நூலில் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பற்றிய அட்டவணைகள், அதாவது எவ்வளவு விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கிறார்கள், அது எவ்வளவு தொகுதிகளாக டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த ஃபஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் இருக்குது இல்லையா, 100 வாங்கினவன் தோத்துட்டான், 101 வாங்கினவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்றது தான் நம்முடைய சிஸ்டம். இதில் என்ன நடக்குது, இப்போ சமீபத்தில் நடந்த பீகார் எலெக்ஷனில் பாருங்கள், மகாகட்பந்தன் கூட்டணி, ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி, அவங்க வந்து ஓட் ஷேர் 38%, சீட் ஷேர் 14%. என்டிஏ ஓட் ஷேர் 47%, சீட் ஷேர் 83%. 47 விழுக்காடு ஓட் ஷேர், சீட் ஷேர் 83. மகாகட்பந்தன் 38 விழுக்காடு, சீட் ஷேர் 14. நீங்கள் ஹரியானா எடுத்துங்க. அடுத்தது ஹரியானாவில் காங்கிரஸ் 39.5, அவங்களுக்கு கிடைத்திருக்கிற தொகுதிகள் 37. என்டிஏ 40.1, அதாவது 0.6 விழுக்காடு தான் வித்தியாசம். 40.1 அவங்களுக்கு கிடச்சிருக்கிறது 48, 11 தொகுதி கூட. இது மாதிரி நிறைய உதாரணம் இருக்குது, நிறைய வேண்டாம். இப்போ என்ன கேள்வின்னா, இந்த ஜெரிமேண்டரிங் ஆபத்து எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். இவ்வளவு தின்னான மார்ஜினில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும் போது பூத்தை வச்சு மேனிப்புலேட் பண்ணி இதை வந்து திருத்த முடியும், தொகுதிகளை திருத்தி அமைக்க முடியும் என்று சொன்னால் இவர்களால் வந்து எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும் அப்படின்றது தான் இதனுடைய பிரச்சனை. மூணாவது, சரி, இப்படி டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ன வேணால் பண்ண முடியுமா, அது தடுக்க முடியாதா? டீலிமிட்டேஷன் கமிஷனை நியமிப்பது யார்? நியமிக்கிறது ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசும் எலெக்ஷன் கமிஷனும். அப்போது தேர்தல் ஆணையர் எப்படி நியமிக்கப்படுகிறார், நீதிபதிகள் எப்படி நியமிக்கப்படுகிறார்கள் என்பதெல்லாம் நம்ம வந்து மோடி ஆட்சியில் எப்படி நடக்குதுன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போது இப்படி நியமிக்கப்படுகின்ற இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் தொகுதி வரையறையை தாங்கள் விரும்பியபடி செய்தால் அதை நம்ம சேலஞ்ச் பண்ண முடியுமா? ஆர்டிகிள் 329 bars court from questioning
laws relating to the limitation. ஆர்டிகல் 329 படி டீலிமிட்டேஷனை நீங்கள் கமிஷனை சேலஞ்ச் பண்ண முடியாது. நாடாளுமன்றத்துக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஜுடிஷியரி ஒரே ஒரு தீர்ப்பில் மிக 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 விதிவிலக்கான தருணங்களில் டீலிமிட்டேஷன் கமிஷன் முடிவை பரிசீலனைக்கு உட்படுத்தலாம், ரொம்ப கிளாரிங்கான வயலேஷனாக இருந்தார் என்று சொல்கிறது. இப்போது இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனை இப்படி வைத்து கொண்டு தொகுதி மறுவரையறை செய்தால் நடக்கக்கூடிய விளைவு என்ன? அப்போ இதுக்கு என்ன செய்வது? இதை குரியன் ஜோசப் கமிட்டி ரிப்போர்ட்டில் கேட்டகாரிக்கலாக தெளிவாக சொல்லியிருக்கு. தெளிவாக என்ன அப்படின்னு சொன்னால், டீலிமிட்டேஷன் கமிஷன் என்பது பாருங்க, இன் த நேம் ஆஃப் இன்சுலேட்டிங் டீலிமிட்டேஷன் ஃப்ரம் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபெரன்ஸ் த ப்ரெசன்ட் டிசைன் இன் ஃபேக்ட் ப்ரிவிலேஜஸ் த யூனியன் கவர்மெண்ட். அரசியல் தலையீடிலிருந்து காப்பாற்றுவது என்ற பெயரில் தற்போது உள்ள ஏற்பாடு என்பது அதிகாரத்தில் இருக்கின்ற ஒன்றிய அரசு எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற வாய்ப்பை அளிக்கிறது. which retains exclusive authority to appoint the chairperson and members of the delimitation commission. இந்த delimitation commissionuடைய சேர்பர்சனையும் உறுப்பினர்களையும் நியமிப்பதற்கான முழு அதிகாரமும் அந்த ஒன்றிய அரசுக்கு இருக்குது. அப்படின்றதுனால அது என்ன வேணால் செய்யலாம். அதனால் என் கமிட்டி என்ன ப்ரப்போஸ் பண்ணுது? த கமிட்டி ப்ரப்போஸ்ட் தட் டிராஃப்ட் டீலிமிட்டேஷன் ஆர்டர்ஸ், டீலிமிட்டேஷன் ஒன்று முடிவு பண்ணிடுறாங்க, அது should be subject to time-bound scrutiny by Parliament and state legislatures. நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் அதை பரிசீலிப்பதற்கான அதிகாரம் வேண்டும். இந்த அதிகாரம் அமெரிக்காவில் இருக்குது, நம்ம ஊரில் கிடையாது. இந்த அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது குரியன் ஜோசப் கமிட்டியினுடைய மிக முக்கியமான ஒரு பரிந்துரை. இதுக்கு மேலே யோகேந்திர யாதவ் என்ன சொல்கிறாருனாக்கா, சட்ட ரீதியாகவே சில தடுப்பு செய்யணும். சட்ட ரீதியாக என்ன தடுப்பு அப்படின்னா, தொகுதியை கண்டபடி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்லாம் பிடுங்கி போட முடியாது, கண்டிக்யூவஸ் தொடர்ச்சி இருப்பது போல் அமைய வேண்டும் என்று சட்டங்கள் திருத்தப்படணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு இப்போ இருக்கின்ற அதிகாரம் அப்படியே நீடிக்கும் என்று சொன்னால் இந்தியாவில் ஜனநாயகம் முடிந்து விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம், இதோட முடிஞ்சது அவ்வளோதான் என்று யோகேந்திர யாதவ் குறிப்பிடுகிறார். அப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எண்ணிக்கையை பற்றிய பிரச்சனை மட்டுமல்ல, டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய அதிகாரம். நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துட்ருக்கோம், தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு. அப்போ டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்தாமல், கண்காணிப்புக்கு உட்படுத்தாமல், கேள்விக்குள்ளாக்காமல் நாம் இருப்போமானால் நாம் எதையும் செய்ய முடியாது அப்படின்றது தான் இதில் கிடைக்கின்ற பாடம். இது குரியன் ஜோசப் கமிட்டியில் தெளிவாக சொல்லியிருக்குது. இந்த நூலில் ஓய்வு பெற்ற தேர்தல் ஆணையர் குரேஷி ஒரு சாப்டர், ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், நான் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டப்போ நான் என்ன நினச்சிட்டு நம்ம வேலை என்னான்னு பார்த்தேன். நம்ம வேலை என்ன அவர் சொல்கிறாருங்க, கார்டியன் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ், இந்த முறைகள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் நம்ம வேலை அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். என்ஷூரிங் எவரி போலிங் ஸ்டேஷன் ஓப்பன்ட் இன் டைம், எவரி EVM வாஸ் சீல்டு ப்ராப்பர்லி, எவரி கேண்டிடேட் காட் அ ஃபேர் சான்ஸ் டு காம்பெயின். இது மாதிரி இதெல்லாம் உத்தரவாதப்படுத்துகிறது தான் நம்ம வேலை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடந்த சில 10 ஆண்டுகளில் இந்த ஃபஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் இருக்குது இல்லையா, இதை நம்ம டிஃபெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இது சரியாக வேலை செய்யுதுன்ற நம்பிக்கையில், இது ஒரு ஜனநாயகமாக நம்ம நாடு நீடிப்பதற்கு உதவுகிறது என்ற நம்பிக்கையில் நாம் இதை செய்து வந்தோம். அந்த நம்பிக்கை எனக்கு போய்விட்டது. இதை மாற்றாமல் இந்த நாட்டில் ஜனநாயகன்றது இருக்காது, இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு உதாரணங்களுக்குள்ளே போகிறார். ஸ்ரீலங்கா நம்ம தென்னாசியாலே இருக்கக்கூடிய ஒரு நாடு, அந்த நாட்டில் இந்த ஃபஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டத்தையும் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷனையும் இணைத்த ஒரு வடிவத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நேபாள் சமீபத்தில் தான் அது அரசமைப்பு சட்டம் இயற்றி முடியாட்சி அகற்றி குடியரசு அந்த நாடு. நம்ம கான்ஸ்டியூஷனோட அது ஃபார் பெட்டர் கான்ஸ்டியூஷன், முறையாக எழுதப்பட்ட சட்டம், கட்சிகள் தான் முறையாக இல்லைங்க, அப்படி தயாரிக்கப்பட்டது. அப்போ அதில் என்னெல்லாம் இருக்குது, இந்த ஃபஸ்ட் பாஸ் போஸ்ட் இருக்குது, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது,
அது இல்லாமல் பெண்கள், பழங்குடி மக்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர், அவர்களுக்கான ரெப்ரசன்டேஷன், இது எல்லாத்துக்குமான ப்ரொவிஷனும் அதுக்குள்ளே இருக்குது. இது எல்லாம் அடங்கியதாக அது இருக்குது. அப்போ இன்றைக்கி நாம் எதிர்நோக்குவது 35% வாங்கக்கூடிய ஒரு கட்சி ஆளுங்கட்சியாகும். 65% மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் கிடக்க வேண்டியிருக்கும் என்பது தான் இன்றைக்கி நாம் சந்தித்து வருகின்ற ஒரு பிரச்சனை. இப்போது இதை முடிவுக்கு கொண்டு வர வேணும்னாக்கா இப்படி ஒரு சிஸ்டத்தை மாற்றியாக வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதெல்லாம் இப்போ ஆகிற வேலையாங்க என்று யோசிக்கலாம். ஆனால் அதை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் ஒரு முட்டுச்சந்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு முட்டுச்சந்துக்கு வந்துட்டோம். இதுக்குள்ளேயே நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிப்போம் என்பதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட அருகி விட்டன அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது டெமோக்ரஸி, ஒருவனுக்கு ஒரு ஓட்டு இருக்குது, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி இருக்குது. பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அப்படின்றது ஒரு ஃபிக்ஷன், ஒரு கட்டுக்கதை. அப்படியெல்லாம் ஒரு ஈக்குவாலிட்டி இல்லை என்பது தான் உண்மை. இந்த நூலில் ஒரு ஆத்தர் குந்த்ரு சொல்கிறாரு, அம்பேத்கர் 2 விஷயங்களை சொல்கிறாரு, டெரிட்டோரியல் அண்ட் நான் டெரிட்டோரியல் ரைட் அப்படின்னு சொல்கிறாரு. ரெப்ரசன்டேஷன் சொல்கிறாரு. டெரிட்டோரியல்ன்றது இன்றைக்கி நம்ம தொகுதி எல்லை வகுக்கிறது. நான் டெரிட்டோரியல்ன்றது என்ன? நான் டெரிட்டோரியல்ன்றது தான் ஒரு பூனா பேக்ட் சம்மந்தமான பிரச்சனை, இரட்டை வாக்குரிமை பிரச்சனை, தலித்துகளுக்கு தனித்தொகுதி தொடர்பான பிரச்சனை. அப்போது சமூக ரீதியாக மக்கள் சமமானவர்களாக இல்லாத போது, மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு உள்ள சமூகமாக, சாதி ரீதியாக, மத ரீதியாக, வர்க்க ரீதியாக, மொழி ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நிலவும் போது ஆளுக்கு ஒரு ஓட்டு எல்லாரும் சமம் என்று எப்படி சொல்ல முடியும்? அப்போ நான் டெரிட்டோரியலாக இருக்கிற பிரச்சனைகள் அதை கவனிக்கணும், டெரிட்டோரியலாக இருக்கிற பிரச்சனையும் கவனிக்கணும். டெரிட்டோரியல் என்பதில் கொஸ்டின் ஆன் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸில் அம்பேத்கர் யூபியை உடைக்கணும், இந்தி பேசும் மாநிலங்களில் உடைக்கணும், உடைக்கலைன்னா இந்த தலைவலி என்றைக்காவது வந்தே தீரும், இந்தி பேசும் மாநிலங்களின் ஆதிக்கம் என்பது வந்தே தீரும் என்பதை வான் பண்ணுறாரு, உடைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது டெரிட்டோரியல் கொஸ்டனுக்கான பதில். இந்த நான் டெரிட்டோரியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகங்கள், நபர்கள், அவர்களுக்கான பிரச்சனை. ஃபெடரலிசம் அப்படின்னு பேசினாலும் கூட அதில் 2 இருக்குது, பொலிட்டிக்கல் ஃபெடரலிசம், சோஷியல் ஃபெடரலிசம்னு இருக்குது. பொலிட்டிக்கல் ஃபெடரலிசம்ன்றது மாநிலத்துக்குள்ளே சொல்லலாம். சோஷியல் அப்படின்றது இந்த பிரிவுகள், தலித்துகள், முஸ்லீம்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள். இப்போ அந்த மாதிரி ரெப்ரசன்டேஷனை பற்றி நம்ம யோசித்தும் பார்ப்பதில்லை. இப்போ ஒரு குரூஷியலான இடத்துல இருக்கும்போது எல்லா வாய்ப்புகளையும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. ஒரு தொகுதி இந்த ஜாகிரபிக்கலாக இந்த ஏரியாவுக்கு ஒரு பிரதிநிதி என்பது ஒரு முதலாளித்துவ முறையிலான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதை வயலேட் பண்ணி தான் இப்போ நம்ம பேசுகிறோம் மற்ற இடஒதுக்கீடெல்லாம். அப்படி இடஒதுக்கீடு பற்றி பேசும்போது ஏன் இப்போ பஞ்சாப் விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க, இந்தியா பூரா விவசாயிகள் இருக்கிறாங்க, நிலமற்ற ஏழை விவசாயிகள் இருக்காங்க, சிறு உடைமையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரதிநிதியாக சில பேருக்கு வாய்ப்பு கொடுத்தா என்ன பிரச்சனை? அவங்க ரெப்ரசன்டேட்டிவ். ஒர்க்கிங் கிளாஸுக்கு ஏன் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கக்கூடாது? இஸ்லாமியர்கள் என்பதை ஃபெய்த் பேஸ்டாக மட்டும்தான் பார்ப்பதற்கு நமக்கு பிஜேபி பழக்கி இருக்கிறது. ஆனால் வாழ்நிலையில் தலித்துகளை விட அவர்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட். அப்போது தலித்துகளுக்கு என்ன காரணங்களுக்காக அவங்க மீது சமூக ஒடுக்குமுறை இருக்குன்றதுலேருந்து கொடுக்குறோம். இவர்கள் மீதும் ஒரு புது வகையான சமூக ஒடுக்குமுறை வந்துருக்கு. அப்போ அந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது என்ற விஷயங்கள் எல்லாம் பேசப்பட வேண்டும், இதோடு சேர்த்து பேசப்பட வேண்டும். இப்போ நமக்கு மாநில உரிமை என்ற ஒன்று இருந்த அடிப்படையில் தான் நம்ம சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி பேச முடிந்திருக்கிறது. தமிழ்நாடோ அல்லது கேரளாவோ அது போன்ற மாநிலங்களோ மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது ஒரு ஒப்பீட்டளவில் ஏற்றத்தாழ்வை குறைக்க முடிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மாநில உரிமைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்கரேஜ் பண்ணி உள்ளே ஒழித்திருக்கிறார்கள். இப்போ இறுதியாக அதுக்கு ஒரு மரண அடி போல் டீலிமிட்டேஷன் அப்படின்றது நம்ம முன்னால் நிற்குது. இப்போ இதை பற்றி நம்ம திரும்ப திரும்ப பேசும்போது இதை இப்போ தடுத்துட்டா போதும் அப்படின்னு ஒரு தடுத்து ஆடுவதுன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ மோடி ஆட்சியில் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
தடுத்தாடுவது. டிஃபென்ஸ்னாக்கா அதுக்கு என்ன பொருள் வருது அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டஸ் கோ ஆன்டியை மெயின்டைன் பண்ணுறது, இதுக்கு முன்னால் இருந்ததை பார்த்துக்கிறது. காங்கிரஸினுடைய அரசியல் வந்து அப்படி தான் இருக்குது. ஆனால் பாசிசத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் வந்து இந்த தடுத்தாடுவது அப்படின்னு வேலைக்கு ஆகாது, அது நடக்கிறது இல்லை. அவங்க வந்து ஒரு விஷன் வச்சுருக்கிறாங்க. கிறிஸ்டோபர் ஜாஃபர்லோ ஒரு கட்டுரையில் இப்போ டீலிமிட்டேஷனை ஒட்டி ஆய்வாளர், முக்கியமாக இந்து பாசிசத்தை பற்றிய மிக முக்கியமான பிரெஞ்சு ஆய்வாளர் அவர் எழுதியிருக்கிறார். 1957 ஜனசங்கத்தினுடைய தேர்தல் அறிக்கை அது என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் மாநிலங்களை ஒழித்து இந்தியாவை ஒரு யூனிட்டரி ஸ்டேட்டாக மாற்றுவோம் அப்படின்றது தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது ஜனசங்கில். அப்போது அந்த விஷனை நோக்கி தான் இந்த அரசு வந்து போகிறது. அதை எதிர்ப்பவர்கள் என்ன விஷன் வைத்திருக்கிறோம் அப்படின்றது ஒரு பிரச்சனை. அப்படி ஒரு மாற்று விஷனோட பார்க்குறோமா, திரும்ப திரும்ப என்னன்னா இதையாவது விட்டுருங்க என்று பேசக்கூடிய நிலையில்தான் எதிர்த்தரப்பு என்பது இருக்கிறது. அப்போ காங்கிரஸ் அந்த மாதிரி எதிர்த்தரப்பினுடைய ஒரு பாத்திரத்தை ஆற்றுவதாக இருக்கா அப்படின்னா இல்லைன்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ பிஜேபி போன ஏப்ரல் மாதம் தோத்துட்டாங்கன்னு கொண்டாடணும். அடுத்து என்ன செஞ்சாங்க, ஆம் ஆத்மியிலேருந்து தூக்கு, திரிணாமுல்லேருந்து தூக்கு, அப்புறம் மகாராஷ்டிராவிலேருந்து தூக்குன்னு ஏகப்பட்ட எம்பியை தூக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம் அப்படின்னு அடுத்ததுக்கு வந்து ரெடி ஆகிறாங்க. அதுக்கு முன்னால் இடியை அனுப்புகிறாங்க, இல்லைன்னாக்கா விலைபேசி எடுக்கிறார்கள். மேலிருந்து ரீஜனல் பார்ட்டிஸை அழிக்கின்ற வேலையை பிஜேபி செய்யுது, டாப் டவுன். காங்கிரஸ் என்ன செய்யுது, கீழிருந்து அடி இருக்கிற வேலையை பண்ணுறாங்க. அது ஆர்ஜேடியாக இருக்கட்டும், அகிலேஷாக இருக்கட்டும், இங்கே டிஎம்கேயாக இருக்கட்டும். இந்த கிரைசிஸில் இப்போ ஒரு பிணந்தின்னிகள் போல் நடந்துக்கிறாங்க. அந்த கிரைசிஸை நம்ம எப்படி ஆதாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். சென்ற தேர்தலுக்கு பின்னால் அவங்க செஞ்சதுக்கு இது மட்டும்தான் அர்த்தம், வேறு எதுவும் பொருள் கிடையாது. இப்போ என்ன வகையில் ஒரு பாசிச எதிர்ப்பில் முன்மாதிரியாக இருக்கிறது என்பதற்காக இதை டிச் பண்ணிட்டு அங்கே போனாங்க. அவங்க போனாங்கன்றது மட்டும் இல்லை, ஓவராலாக ஒரு இதை வந்து உருவாக்கினாங்க. அப்படி எதற்காக? கடந்த 5 ஆண்டுகளில் இங்கே ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை விட ஒன்றிய அரசுக்கு எதிராக, பாசிசத்துக்கு எதிராக பேசிய வேறொரு மாநில அரசு ஏதாவது இருக்குதா? ஃபைட் பண்ணவங்க இருக்கிறாங்களா? தான் இப்போ கேரளா காங்கிரஸ் அரசு வந்து பிஎம் ஸ்ரீயை ஒத்துக்கிட்டாங்க. பினராயி விஜயன் ஒத்துக்கிட்டாருன்னு பேசுனாங்க அப்போ விமர்சனம் பண்ணி. ஆமாம், நாங்கள் ஒத்துட்டு அப்புறமா திருத்தி விட்ரா பண்ணிட்டோம், இப்போ நீ ஒத்துக்கிட்ட சங்கின்னு சொல்லி இப்போ அவர் திட்டுறாரு. அதை ஒத்துக்கிட்டாங்க. இங்கே இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசு பிஜேபியை எதிர்த்து, மோடி அரசை எதிர்த்து எதுவும் பேசுகிறதில்ல. அப்போ இதற்கு எதிராக ஃபைட் பண்ணவங்கள தானும் போய் கூட்டணியை உடைத்து எல்லாமே எதற்காக? 2 மந்திரி பதவி நாங்கள் நாளைக்கு இங்கே வளரலான்றதுக்காக. இந்த வேலையை பீகாரில் செய்கிறாங்க, இந்த வேலையை ஹரியானாவில் செய்கிறாங்க, இந்த வேலையை இப்போ யூபியிலையும் செய்வாங்க. அப்போ இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், இந்த பாசிச எதிர்ப்பு அப்படின்றதில் காங்கிரஸுக்கு அப்படியா ஒரு தீவிரமான அக்கறை இல்லை, அக்கறை கிடையாது என்பது மட்டுமல்ல, இந்த கிரைசிஸை வந்து தான் வளர்வதற்கு ஒரு வாய்ப்பு, ரீஜனல் பார்ட்டிஸை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு என்று ரொம்ப கேவலமான முறையில் அதை பயன்படுத்தி கொள்வதை நம்ம பார்க்குறோம். ஒரு ஆங்கிலத்தில் இருக்கு இல்லையா, ரன் வித் த ஹேர் அண்ட் ஹண்ட் வித் த ஹவுண்டுன்னு சொல்கிறது. முயலோடு ஓடுவது, நாயோடு சேர்ந்து வேட்டையாடுவதுன்னு. நம்மெல்லாம் முயல் தான் அப்படின்ற மாதிரி கூட மாநில கட்சிகளோடு சேர்ந்து ஓடியாடுறது, திடீர்னு நாய் அவதாரம் எடுத்து கழுத்தை கவுது. இதுதான் வந்து காங்கிரஸ் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலை. அப்போது இந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் விஷன் என்பதற்கு இந்த அரசமைப்பு சட்டம், இந்த நாடாளுமன்ற ஜனநாயக வரம்பு, அதற்குள்ளே நமக்கு தெரிந்த ராஜமன்னார் குழு அறிக்கை ஒரு முன்மாதிரி. சரியான மாநில சுயாட்சி, ஒன்றியத்தில் கூட்டாட்சின்றதை இது பண்ணால் லோக்சபாவே வேண்டியதில்லை, சட்டமன்றம், அங்கே வந்து மாநிலங்களவை, அவ்வளோதான், நடுவில் எதுவும் அவசியம் இல்லை அப்படின்றது ஒரு மாடல். அப்போது இருக்கின்ற வாய்ப்புகளுக்குள் என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த சாத்தியங்களை புஷ் பண்ணிட்டு போகிறத கலைஞர் அப்போ பண்ணியிருக்கிறார். அதை நாம் வந்து செய்ய வேண்டியிருக்கிறது.
இப்போ இதையெல்லாம் பேசணும். குரியன் ஜோசப் கமிட்டி அறிக்கை என்ற ஒன்றை கொண்டு வந்து அது வந்து அப்படியே கிடக்குது. அது யார் அவங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லை, இப்போ நீட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை, காக்ரோச் ஜனதா பார்ட்டி பிரச்சனை நடந்தது. நீட் வந்து எப்படி சமூக நீதிக்கு எதிரானது, மாநிலங்களில் மக்களுடைய மருத்துவ உரிமைக்கு எதிராக, சுகாதார அவங்களுடைய உரிமை அதற்கு எப்படி எதிரானது, வெறும் டாக்டர் பிரச்சனை இல்லை என்பதற்கு போதுமான தரவுகள், ஆவணங்கள், வாதங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாம் புதையலை பூதங்காத்த மாதிரி வச்சுருக்குறாங்க. அங்கே டெல்லியில் இத்தனை பேர் இந்த பிரச்சனையை பற்றி மிக அக்கறையாக பேசக்கூடிய இந்த நேரத்தில் தமிழ்நாடு இதெல்லாம் கொண்டு போய் வச்சுருக்கணும். என்ன வந்திருக்குது இப்போ இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கு இன்னும் தண்டனை. இதுக்கு மேலே அவங்க அறிவு வந்து மேலே போகலை. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை ஒழிக்கணுன்ற அளவு கூட கோரிக்கை வரவில்லை. அப்போ இதெல்லாம் வைத்திருக்கக்கூடியவர்கள் ஏன் செய்யவில்லை அப்படின்றது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு விஷன் இல்லாமல் பொதுவாக எங்களுக்கு 7.2 காப்பாற்றணும் என்ற வரம்புக்குள் திமுக நிற்பதும் பேசுவதும் அது வந்து மிக மோசமானது, விமர்சனத்துக்குரியது. அதனால் நோ டிலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துகிறது. முதல்ல நான் சொன்னது போல் அதில் ஒன்றும் பாயிண்ட்டே இல்லை. இப்போ ஃப்ரீஸ், ஆமாம் கட்டாயம் ஃப்ரீஸ் கேட்கணும். திராவிட முன்னேற்ற கழகமும் ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் 25 ஆண்டுகளுக்கு நிறுத்து அப்படின்னு கேட்கணும். ஆனால் கேட்பதோடு இந்த பிரச்சனை முடியறதில்லை. அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த பிரச்சனையை இப்போ தள்ளி போடுறதுக்கான ஒரு 25 வருஷம் தள்ளி போடுவோம், அதுக்கப்புறம் செத்தான் பிழைச்சான் எவனா வரப்போகிறான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ 25 தள்ளி இருக்கிறோமே, இப்போது அந்த பீரியட்லேயே நம்ம பேசலை. அதை வாஜ்பாய் பீரியடில் தள்ளணும் அப்படின்னா இது ஒரு டெவலப்பிங் இஷ்யூ. இது 25 வருஷம் கழித்து வரப்போகுது. அப்போ இதுக்கு என்ன தீர்வு, என்ன மாற்று வைக்கணும்? இந்த இன்இக்வாலிட்டி இருக்குது இல்லையா, ஃபெடரல் ரைட்ஸ் வந்து போகுது, இதை சரி செய்வதற்கு என்ன என்பதை பற்றி இந்த இடைப்பட்ட 50 ஆண்டுகளில் நாம் பேசவில்லை, அப்படியே விட்டோம். இப்போ வந்து அதுதான் சொல்கிறேன், இப்போது கழுத்தை பிடிச்சி வந்து நிறுத்துகிற மாதிரி வந்துருக்குது. இப்போ 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 ப. சிதம்பரம் சொல்கிறது என்னென்னா, ஏதாவது ஒன்று பண்ணணும், இல்லைன்னா 27 வந்துச்சுன்னாக்கா என்ன ஆகும், நம்ம தொகுதி 29க்கு போயிடும். அப்போ என்ன செய்கிறது? அப்போ இப்போ திமுக இப்படி கூட வாதாடலாம், 29க்கு போயிடும், அதனால் நம்ம இதை ஒத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி அல்ல பிரச்சனை. ஃப்ரீஸ் பண்ணணும் என்ற கோரிக்கையை வைத்து வாதாட வேண்டும், போராட வேண்டும். இப்போ அது மாதிரி ஒரு பில்லு கொண்டு வராங்கன்னா இப்போ முறியடிக்கலாம். இப்போ எப்படி ஏப்ரலில் ஒன்றுபட்டு நின்றார்களோ அதுபோல் ஒன்றுபட்டு நின்றால் என்ன பில்லு கொண்டு வர போகிறான்னு நமக்கு தெரியல. அந்த பில்லை பற்றி ஆராய்வதற்கான அவகாசமும் கொடுக்கறதில்ல. நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை படிக்கிறதும் இல்லை. படிக்கிறது இல்லை அப்படின்றதுக்கு மிகப்பெரிய சான்று வேணுன்னா தயவுசெய்து நான் சொல்கிறேன், நீங்கள் யூடியூப்புக்கு போங்க, சன்சாத் டிவிக்கு போங்க. ராகுல் காந்தி 45 நிமிஷம் பேசியிருக்காரு டீலிமிட்டேஷன் பற்றி. அந்த டிபேட்டில் 40 நிமிஷம் குப்பை, அதில் வெறும் குப்பை, எதுவுமே கிடையாது. இதை பற்றி எதுவும் தெரியாது அவருக்கு, எதுவும் பேசலை. சும்மா மோடியை கிண்டல் பண்ணுறது, அவரை கிண்டல் பண்ணுறது. 3 பாயிண்ட் தான் அவர் பேசியிருக்காரு. பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பதை முகமூடியாக பயன்படுத்துகிறீங்க, காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷனை முடக்கிறீங்க, ஜெரிமாண்டரிங் பண்ண போகிறீங்க. இந்த மேட்ரை 5 நிமிஷத்தில் பேசி முடிச்சிட்டார். இதுக்கு மேலே எந்த விஷயத்துக்குள்ளே போய் அவர் பேசலை. அவருடைய பொதுச் செயலாளர், அவருக்கு கூட அவருடைய கையாள் வேணுகோபால், அவர் என்ன பேசினார்னு சொன்னேன். நம்ம நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவ்வளோ மோசமாக இல்லையே தவிர, இந்த குரியன் ஜோசப் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு அறிக்கை விட்டுருக்குது, இதில் இந்த பாயிண்ட்லாம் இருக்குது, இதில் எவ்வளோ சாத்தியமோ அதை எடுத்து முன்வைப்போம், ஒரு விவாதத்துக்கு கொண்டு வருவோம் என்ற முறையில் அதற்கான அக்கறையெல்லாம் செலுத்தலை. டிபேட்டை பாருங்கள் தெரியும். இத்தனைக்கும் அந்த நாடாளுமன்ற விவாதம் வரும்போது முந்தின நாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் முழு பக்கத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பெயரில் ஒரு கட்டுரை வருது டீலிமிட்டேஷனுக்கு எதிராக. அது வந்து குரியன் ஜோசப் கமிட்டி அறிக்கையினுடைய ஒரு சுருக்கமான வடிவம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அதை கூட படிக்கலை. அந்த 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 அறிக்கை அவர் கொடுத்துருக்கிறது இருக்கு இல்லையா, அந்த அறிக்கையில் முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெச்வி காமத் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் பேசினதை மேற்கோள் காட்டுதல். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் அதில் இருக்குது. ராஜ்யசபாவை எப்படி மாற்றணும், டீலிமிட்டேஷன் கமிஷன் மேலே வந்து கட்டுப்பாடு வேண்டும்,
ஒன்றிய மாநில இந்த லோக்சபா இதுக்கு வந்து சீலிங் வைக்கணும், யூபி போன்ற மாநிலத்துக்கு எல்லா பாயிண்ட்டும் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் இந்த புக்கை எடுத்திங்கன்னா ஒரு 50-60 பக்கம் இருக்குது. எல்லோரும் வாங்கி படிங்க கட்டாயம். இது வந்து டிலிமிட்டேஷன் பற்றி மட்டும் இல்லை, எல்லா வகையான மாநில உரிமைகள் தொடர்பானது இதில் இருக்குது. இது கட்டாயம் எல்லோரும் படிக்க வேண்டிய நூல். இது ஹை லெவல் கமிட்டி ஆன் யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். இன்றைய காலகட்டத்தில் இது ஒரு வகையில் ஒரு ஆன்டி ஃபாசிஸ்ட் டாக்குமெண்ட். இது ஆன்டி ஃபாசிஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா இந்துத்துவ எதிர்ப்பெல்லாம் இல்லை. அதில் ஒன்றும் சொல்வது ஃபாசிச எதிர்ப்பு, மாநிலங்களின் உரிமையை முன்னிறுத்துவது என்பதே ஃபாசிச எதிர்ப்பு போராட்டத்துக்கான மிக முக்கியமான வடிவம். கல்வியில் அவன் வராமல் தடுக்கணும்னா அந்த ரைட்டு நமக்கு வேணும். வரி விதிப்பில் மாநிலங்களுக்கு உரிய பங்கு வேணும். அப்புறமா அது டீலிமிட்டேஷன் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் அதில் டீல் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து படிக்கலை. அதில் வந்து கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் ஹெச்வி காமத் சொல்கிறாரு, ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வரணும்னாக்கா குறைந்தது 6 மாதம் அவகாசம் கொடுத்து அதை விவாதிக்கணும். இது நாடாளுமன்றத்தில் விவாதிப்பது மட்டுமல்ல, மக்கள் மன்றத்தில் விவாதிக்கப்படணும். ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுன்றது அது ஒரு பாரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அப்போ ஏன் அப்படி ஒரு விவாதத்தை அவர்கள் தடுக்கிறார்கள்? விவாதத்தை தடுத்துட்டு அப்புறம் என்ன நாடாளுமன்றம் இது? அதுவும் இப்போ எண்ணிக்கையை கூட்டி 850 ஆக்கிட்டாக்கா அது தாவேக்கா பொதுக்குழு மாதிரி தான் இருக்கும். அது இல்லையா? அது சும்மா கை தூக்கிட்டு சத்தம் போட்டு அப்படியே போயிட வேண்டியதான். விவாதிப்பதற்கு ஏற்கனவே ஒன்றும் இல்லை. அப்போது 6 மாதம் டைம் கொடுக்கணும். அப்போ இந்த சப்ஜெக்ட் பற்றி நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர், அந்த எதிர்க்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தகுதி எப்படி இருக்குதுன்னு நான் சொன்னேன். இப்போ நம்ம சொல்கிற கருத்தெல்லாம் யோகேந்திர யாதவ் பேசுகிறாரு, பிடிடி ஆச்சாரி பேசுகிறாரு, இந்த கமிட்டி பேசுது, இன்னும் பல வல்லுநர்கள் எழுதுகிறாங்க. ஆனால் கட்சிக்காரங்க யாரும் இதை பற்றி உருப்படியாக எழுதுன மாதிரி நான் பார்க்கல. அவங்க தான் மக்கள் பிரதிநிதிகளாக அங்கே இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இதே லோக்சபாவில் ஏப்ரல் மாதம் நடைபெற்ற டிபேட்டையும் ராஜமன்னார் குழு பற்றி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 1974 நடைபெற்ற விவாதத்தையும் பக்கமாக படித்து பார்த்தீங்கன்னா 50 வருஷத்தில் நம்ம எவ்வளோ கேவலமான நிலைக்கு வந்திருக்கிறோம். ஒரு ஒரு அறிவுபூர்வமான சமூகமாக இல்லை, நம்ம பிரதிநிதிகள்லாம் தற்குறிகளாக, பொறுப்பற்றவர்களாக எப்படி இருக்கிறாங்கன்றதை இதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சட்டமன்றத்தில் அவ்வளோ தரமான விவாதம் நடந்திருக்கு. அதன் மீது வாதமாக இருக்கட்டும், எதிர்வாதமாக இருக்கட்டும். 1974 ஆழி பதிப்பகத்தில் ஒரு பெரிய புக்காக போட்டிருக்கிறாங்க. அப்போது இந்த 6 மாதம் அப்படின்றது வந்து இவங்க மட்டும் தனியாக பேசுகிறது இல்லை. குறைந்தபட்சம் அமெண்ட்மெண்ட் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகணும். இந்த விவாதம் ஸ்டாண்டிங் கமிட்டியில் யாரும் போய் சாட்சியம் அளிக்கலாம், சொல்லலாம் கருத்து. பொது வெளியில் இது விவாதிக்கப்படணும், சரி தப்பு. இது மக்களுடைய உரிமை பற்றிய ஒரு பிரச்சனை. இது அதை வந்து இன்னைக்கு கொண்டு வரது, நாளைக்கு நிறைவேற்றுறது. ஏங்க ஒரு வக்ஃப் பில்லு அதை நிறைவேற்ற பார்த்தாங்க, முடியாதுன்னு சண்டை போட்டு அது வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போய் சில மாதங்கள் அது போச்சு. இவ்வளவு சீரியஸான ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை ஸ்டாண்டிங் கமிட்டி கூட அனுப்ப முடியாது, நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் எடுக்கிற நிலைப்பாடு அதுக்கப்புறம் இருக்கட்டும், அதுக்கு அனுமதிக்க முடியாது என்றே வந்து நிறுத்தினாங்க. அதுக்கு அனுமதிக்க முடியாது என்று இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அப்படி தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை. இது நான் சொல்லலை, இது முதல்வர் பெயரில் வந்திருக்கக்கூடிய அறிக்கையில் இடம்பெற்றுள்ள கருத்து. அது இல்லாமல் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ், இந்த கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸை குறிப்பிட்டு த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்டார்சஸ் தீஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு போட்டு கீழே மு.க. ஸ்டாலின் சைன் பண்ணியிருக்கார். அப்போ இதுதான் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தின் நிலை. அந்த நிலையில் அவர்கள் இருக்க வேண்டும். இருக்கணும்னா ஃப்ரீஸ் வந்து கேட்கணும். ஃப்ரீஸ் கேட்பது மட்டுமல்ல, இந்த குரியன் ஜோசப் கமிட்டி என்ன சொல்லி இருக்கிறதோ அவற்றை முன்வைத்து பேசணும். அப்படி டீசென்ட்ரலைசேஷன், ஃபெடரல் ரைட்ஸ், யூனிட்டரி கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக பேசும்போது தான் காங்கிரஸ் எங்கே இருக்குது, மற்ற மாநிலங்கள் எங்கே இருக்கிறாங்கன்றது தெரியும். சும்மா கூட்டத்தில் கோவிந்தா போகிறதுல ஒன்றும் பலன் இல்லை. இதை ஒரு விவாத பொருளாக கொண்டு வரும்போது தான் மாநிலங்களை ஒரு அணியில் திரட்ட முடியும். போன மார்ச் 25 இவ்வளோ மாநிலங்கள் வராங்க, எதிர்பாராமல் நவீன் பட்நாயக் வந்து பேசுகிறாரு. அப்போ என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நாம் வடகிழக்கு இந்திய மாநிலங்களை கூட கூப்பிடணும், இன்னும் அந்த பக்கம் ஜம்மு காஷ்மீர் இப்படிலாம் இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிடணும்
என்று அப்போ முடிவெடுக்கிறார்கள். இது இந்த கவ் பெல்ட் அப்படின்றது சின்னது. அதற்கு வெளியே பல மாநிலங்கள் இருக்கின்றன. கவ் பெல்ட்டாக இருந்தாலும் கூட மாநிலத்தின் உரிமை வேண்டும் என்று கருதக்கூடிய மாநில கட்சிகள் ஏராளமாக இருக்குது. அவர்கள் வழியாகத்தான் நாம் இதை இந்த போராட்டத்தை நடத்த முடியும். காங்கிரஸ் ஒரு பார்ட்டியாக அதுக்குள்ளே வரட்டும், அதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு ஒப்பீட்டளவில் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருக்கிறது. இப்படி திமுகன்னு ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா இது ஒரு துயரம். இது அதாவது இப்போ போன டீலிமிட்டேஷன் வந்ததுங்க, இப்போ இது வந்திருக்குது. இதை ஒட்டி இது போன்ற பல பிரச்சனைகள் வருது. தமிழ்நாட்டினுடைய சிவில் சமூகம், அறிவுத்துறையினர், தேர்தல் அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கிற திராவிட இயக்கங்கள் அல்லது பொது உடைமை இயக்கம் சார்ந்த அறிவுத்துறையினர் யாருமே ஏன் பேசலை? சிபிஐ, சிபிஎம், எம்எல் குரூப் சார்ந்த இயக்கங்கள் அல்லது திராவிடர் கழகம் சார்ந்த பல்வேறு இயக்கம், தமிழ் தேசிய இயக்கம், யாருக்குமே இது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அப்போ என்ன நினைக்கிறாங்க? அதாவது ஒரு கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அல்லது நெறி தவறாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், வெளியே பொது கருத்து அழுத்தமான முறையில் உருவாக்கப்படணும். மக்கள்கிட்ட அத்தகைய விழிப்புணர்ச்சி உருவாக்கப்படணும். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு பேசுனதில் தொடங்கி மாநில உரிமை எப்படி பறிக்கப்படுகிறது என்றெல்லாம் பேசியதிலிருந்து தான் ராஜமன்னார் குழு அறிக்கை வருது. திடீர்னு அது வானத்திலிருந்து இறங்கலை. ஆனால் குரியன் ஜோசப் கமிட்டி அறிக்கை அப்படி அல்ல. அது தனியாக ஒன்று வருது. அது கட்சிக்காரங்களுக்கே சம்மந்தம் இல்லை, கட்சிக்காரங்களுக்கே தெரியாது, பொது சமூகத்துக்கு தெரியாது. அந்த அறிக்கை வந்த பிறகும் அது விவாதத்தில் இல்லை. இப்போ நீட் மாதிரி பிரச்சனை நடக்கும்போதும் அதை பற்றி அதை கொண்டு போகணுமே, அது இல்லை. அப்போ என்ன விழிப்புணர்வு இருக்கிறது? இது ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. மோடிக்கு 2/3 மெஜாரிட்டியை மேனிப்புலேட் பண்ண முடியும், ஆனால் சிம்பிள் மெஜாரிட்டியை கூட உருவாக்க முடியாத நிலையில் தான் எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன. இதை வெறுமனே தேர்தல் அரசியல் வரம்புக்குள்ளே நின்று தேர்தல் அரசியல் கட்சிகள் மட்டும் பேசி இந்த பிரச்சனை தீரப்போவது இல்லை. இது மற்ற எல்லா பிரச்சனைகளையும் காட்டிலும் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாற்றப்பட வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை இது. அந்த முறையில் இது பேசப்படலை. மாறாக திரும்ப திமுகவை அடிக்கிறது எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு கூட்டம் தாவேக்கா நடத்தி அந்த கேவலமான வேலைக்கு காங்கிரஸ் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குது, பிரச்சனை என்னன்னு பேசாமல். அப்போ என்ன பிரச்சனை என்பதை மக்களிடம் கொண்டு போகாத வரை இது எப்படி தீரும்? மக்களுக்கு தெரியாது. எம்பிக்கு எம்எல்ஏக்கும் கவுன்சிலருக்கும் வித்தியாசம் மக்களுக்கு தெரியாது. யாரை கேட்டாலும் குழாயில் தண்ணி வரல, ரோடு சரியில்லை, சாக்கடை அடைச்சிருக்கு. இது எம்பியிலேருந்து கவுன்சிலர் வரைக்கும் யார் வந்தாலும் அவங்களுக்கு சொல்ல தெரிந்த கம்ப்ளைண்ட் அதுதான். இப்போ நாடாளுமன்ற இருக்கைகளை 850 அதிகரிக்கணும். எதுக்கு அதிகரிக்கணும்? பாருங்கள், மக்கள் தொகை கூடி போச்சு. உங்கள் ஊரில் 10 லட்சத்துக்கு ஒரு எம்பி, எங்கள் ஊரில் 30 லட்சத்துக்கு ஒரு எம்பி. அதனால் மக்கள் பிரதிநிதி எப்படிங்க அது? மக்கள் பிரதிநிதி என்ன பண்ண போகிறாரு? எம்பியோட வேலை என்ன? எம்பியோட வேலை இந்த நாட்டுக்கு பொதுவான சட்டங்களை இயற்றுவது, பொருளாதார கொள்கை தொடர்பான பிரச்சனை, அயலுறவு கொள்கை தொடர்பான பிரச்சனை, அந்த மாதிரி இஷ்யூஸு, பாலிசி டெசிஷன்ஸ், இதை பேசுவதற்கும் சட்டம் இயற்றுவதற்கும் தான் நாடாளுமன்ற எம்பியோடைய வேலை. அதே போன்று சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றுகின்ற வேலை. அது இல்லாமல் தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் அது எம்எல்ஏயோட இது. அதுக்கு கீழே ரோடு, தண்ணி போனது வந்தது, இதெல்லாம் ஒரு கார்ப்பரேஷன் அல்லது முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து, அவங்களோட பிரச்சனை. மக்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியல. அந்த டிஃபரன்ஸை தெரிய வைப்பதற்கான முயற்சியிலும் அரசியல் கட்சிகள் ஈடுபடுவதில்லை. இப்போ நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறையப் போகிறது என்பது குறித்து தமிழர்கள் எவ்வளவு கவலைப்பட போகிறார்கள்? தமிழ் மக்கள் அவர்களுக்கு என்ன புரிய வைக்கப்பட்டிருக்கிறது? கட்சிகள் இப்போ நீங்கள் தாவேக்கா ஒருவேளை தாவேக்கா நான் டீலிமிட்டேஷன் மோடியை ஆதரிக்கிறேன் அப்படின்னு முடிவு எடுத்தால் தாவேக்கா தொண்டர்கள் கொந்தளிச்சிருவாங்களா? இப்போது அண்ணன் செஞ்சது தான் கரெக்டுன்றவாங்க. அதுக்கு வாதாட போகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி 50% ஏற்றுறேன் அப்படின்னு ஒன்று சொல்லி கேட்டாங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறாங்க. அது என்ன, அது சாத்தியமா? இப்படி ஒரு கமிட்டி அறிக்கை இருக்குது, அது இதில் சிங்க் ஆகுதா? சட்டபூர்வமானதா? ஏன் நம்ம ஃப்ரீஸ் கேட்க மாட்டேன்றோம் என்ற கேள்விகளுக்குள்ளே போகவோ பரிசீலிக்கவோ இல்லாமல்
முன்னே நம்ம ஃபேர் டிலிமிட்டேஷன் தானே கேட்டோம். எது ஃபேர், எது ஃபேர், எது ஃபேர் என்பது குரியன் ஜோசப் கமிட்டி அறிக்கையில் இருக்குது. அதுதான் ஃபேர். ஃபேர் என்பது 7.2% மெயின்டைன் பண்ணுறது அல்ல. 7.2% தமிழகத்துக்கு என்று இறைவன் நம்ம நெத்தியில் எழுதலை. ஏற்கனவே இருந்த தொகுதியில் 2 குறைஞ்சிருக்குது. சிறிய மாநிலங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு ஈக்குவிட்டபிளாக கொடுக்கணும் அப்படின்றது இதில் இருக்குது. அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் பேசினால்தான் இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறும். அப்படி ஒரு மக்கள் இயக்கமாக இதை மாற்றுவது, நாளைக்கு அது நாடாளுமன்றத்துக்கு வருது, என்ன வருமா வரலையா அது தெரியல நமக்கு. எதுவாக இருந்தாலும் ஒருவேளை வரல அப்படின்னா அடுத்த குளிர்கால கூட்டத்தொடரில் அதை எதிர்பார்க்கணும். அதற்கிடையிலாவது இதற்கு எதிரான ஒரு கேம்பெயினை பில்டு பண்ணணும். இது ஒரு அரசியல் கட்சியினுடைய உடனடி நலன் தொடர்பான பிரச்சனை அல்ல. இதை டைவர்ட் பண்ணுறாங்க, இதை திமுகவை அடிக்கிறாங்கன்றதுனால திமுகவின் நிலையை நியாயப்படுத்தி வாதாட வேண்டும் என்ற கோணத்தில் இதை பார்க்கக்கூடாது. இது தமிழக மக்களுடைய உரிமை தொடர்பான பிரச்சனை. இன்னும் சொல்லப்போனால் இது இந்து ராஷ்டிரம் கேட் கிராஷ் பண்ணி உள்ளே வருது. இப்போ டீலிமிட்டேஷன் வழியாக அதை தடுப்பது தொடர்பான பிரச்சனை. அது தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டும் இல்லை. டெல்லியில் மோடி நிரந்தரமாக உட்காந்துட்டா நம்ம 7.2% வச்சு நாக்க வழிக்கிறதா? என்ன செய்ய போகிறோம்? இப்போ தான் 40 எல்லாம் இருக்குதே, நமக்கு 40க்கு 40 இருக்குது. என்ன செய்ய முடியுது? எதை தடுக்க முடிகிறது? அப்போ தமிழ்நாடு தன்னுடைய பர்சன்டேஜை மட்டும் காப்பாற்றி கொள்வதன் மூலமாக ஒன்றும் செய்ய முடியாது. அது ஒரு வாதமே அல்ல. அப்போ முழுமையாக அவர்களை தடுத்து நிறுத்துவது எப்படி? அதுக்கு காங்கிரஸ்காரனை எந்த இடத்துல வைக்கணும், நம்ப முடியுமா? அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆனால் இதை நம்ம அனுமதிக்கக்கூடாது என்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முன்கை எடுத்து வேலை செய்யணும். திமுகன்னு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருப்பதற்கான காரணம், அதற்கு வெளியே அதை பேசக்கூடியவர்களாக பொது உடைமை கட்சி கூட இல்லை என்பதுதான் பெரிய துயரம். அவங்க போய் அந்த பக்கம் நின்றுட்டு அதுக்கு முட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. ஏன் இந்த இஷ்யூவை பேசலாம்ல? ஏன் பேசுவதில்லை? அல்லது இது மாதிரி இயக்கங்கள் ஏன் பேசுவதில்லை? யாருமே பேசலை என்றால் என்ன நடக்கும்? அல்லது நடந்து முடிந்த பிறகு இதை பற்றி தீர்ப்பு எழுதுவதனால என்ன பயன்? அதனால் மாற்றம் என்பது இன்க்ரிமெண்டலாக தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடியுங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ நடக்கிற கதையா? அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வரலாறும் அப்படி நடக்கிறதில்லை. காக்ரோச் ஜனதா பார்ட்டி பிரச்சனை வரும் அப்படின்னு நாம் யாராவது எதிர்பார்த்தோமா? ஆர்எஸ்எஸ் எதிர்பார்த்து தான் மோடி எதிர்பார்த்தாரா? ஒரு செகண்டில் வெடித்து வந்தது. ஒரு நிமிஷத்தில் மோடி என்ற பலூன் அதனுடைய இமேஜ் போயிடுச்சு. அப்போ உள்ளுக்குள்ளே அது குமுறி கொண்டிருக்கின்ற ஒரு அதிருப்தி, கோபம் என்பது மக்கள் மத்தியில் இருக்குது. அது அப்படி தான் வரும். அது ஒரு லீப்பில் வரும். ஈவன் இப்போது ஹிட்லர் ஃபாசிசம் என்று சமூகத்தை பின்னோக்கி இழுப்பதற்கு மிகப்பெரிய அவ்வளோ கொடூரமான ஒரு யுத்தத்தை நடத்தியதற்கு பின்னால் தான், அதன் எதிர்வினையாகத்தான் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் சோஷலிசம் வந்தது. வெல்ஃபேர் ஸ்டேட் என்பது மேற்கு ஐரோப்பாவுக்கு வந்தது. அதுக்கு முன்னால் மேற்கு ஐரோப்பிய முதலாளித்துவ நாடுகளில் வெல்ஃபேர் ஸ்டேட் என்ற கருத்தாக்கம்லாம் கிடையாது. அதுக்கு பிறகு சோஷலிசத்தின் செல்வாக்கு ஏற்படுத்திய தாக்கத்தில் அது வருது. அப்போது சமூகத்தை பின்னோக்கி இழுக்க ஒரு முயற்சி நடக்கும்போது நாம் இருக்கிற இடத்திலே இருந்துக்கிறோன்றதல்ல, முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான முயற்சியை, மாற்று திட்டத்தை முன்வைத்து நாம் பேச வேண்டும். ஒரு 68 ஒரு பிரபலமான 68 ஐரோப்பிய மாணவர் போராட்டம், அப்போது ஒரு பிரபல முழக்கம் இருக்குது, பி ரியலிஸ்டிக், டிமாண்ட் த இம்பாசிபிள் என்று. ரியலிஸ்டிக்காக இருக்கிறது இம்பாசிபிளை டிமாண்ட் பண்ணுறது இல்லை, பாசிபிளை டிமாண்ட் பண்ணுறது. பி ரியலிஸ்டிக், டிமாண்ட் த இம்பாசிபிள் என்ற இடத்தில் நாம் இருக்கிறோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் கூட இம்பாசிபிள் என்று தான் நினைத்தோம். அந்த மோடி அரசுக்கு எதிரான அந்த அச்சத்தை ஒரு செகண்டில் அது தள்ளிவிட்டது மக்கள் மனதிலிருந்து. அப்போ இந்த பிரச்சனை குறித்து நாம் அந்த கோணத்தில் இதை பேச வேண்டியிருக்கிறது. மிக முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள், இது திமுக வர்சஸ் தாவேகா, திமுக வர்சஸ் காங்கிரஸ் பற்றிய பிரச்சனை அல்ல. இது இந்துத்துவ ஃபாசிசம்,
இந்த பக்கம் மக்கள் அல்லது தமிழ்நாடு என்ற பிரச்சனை, அதை தடுத்து நிறுத்துவது குறித்த பிரச்சனை என்ற முறையில் இந்த டீலிமிட்டேஷனுக்கு ஒரு ஃப்ரீஸ் என்பதை கேட்டு அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும். அதில் தேர் ஷுட் நாட் பி எனி காம்ப்ரமைஸ். அதில் சமரசம் என்பது இருக்கக்கூடாது. அது ஒரு கட்டம்தான். அதுக்கு பிறகு 29 வருது. ஒருவேளை மோடி ஏதாவது ஒரு பில் கொண்டு வந்து ஒன்றுபட்டு நின்று தோற்கடித்து விட்டாலும் சென்சஸ் போயிட்டுருக்குது, 27 வந்துடும். இந்த இடைப்பட்ட காலத்தில் மாற்று அஜெண்டாவை முன்வைத்து பேசுவதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பு நம் முன்னால் இருக்கிறது. பேசப்போகிறோமா இல்லையா என்பதுதான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நன்றி.